வணக்கம். சூப்பரான ஒரு ஸ்டார்டிங் நடந்திருக்கு. நமக்கு 365 நாட்கள் ஜூம் கூட்டம் நடந்திருக்காங்க. பெரிய அச்சீவ்மெண்ட் வந்திருக்கு. பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லாமே ஆல்ரெடி காமராஜ் சார் சொல்லியிருக்காங்க. ஆனா ஸ்டார்டிங்ல எனக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கு. இப்ப நிறைய ஆளுங்க வந்து கொரோனாக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க, ஜூம் மீட்டிங் தேங்க்ஸ் சொல்றாங்க, அச்சீவ்மெண்ட் வந்ததுக்காக. நான் சொல்ற ஒரு விஷயம், கொரோனானால இந்த அச்சீவ்மெண்ட் வர்றேன்னா, கொரோனா உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். ஆர்சிஎம் பண்ற எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். இந்த ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ற ஒரே மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். ஆனா எல்லாரும் அச்சீவ்மெண்ட்க்கு வரலையே. கொஞ்சம் ஆளுங்க மட்டும்தான் அச்சீவ்மெண்ட்க்கு வந்திருக்கு. ஏன்? ஜூமினால இருந்தாலும் நிறைய ஆளுங்க வந்து ஜூம் மீட்டிங் அட்டன் பண்றாங்க. எல்லா ஆளுங்களும் 100% அச்சீவ்மெண்ட்க்கு வந்திருக்கியா? வரல. கொஞ்சம் ஆளுங்க மட்டும்தான் வந்திருக்கா. ஏன்? ஏன்னா நீங்க பாராட்ட வேண்டியது ஜூமுக்கும் அல்ல, கொரோனாக்கும் அல்ல. இஃப் யூ ஆர் அன் அச்சீவர் டுடே, இட் இஸ் ஓன்லி பிகாஸ் ஆஃப் யூ. நீங்க வந்து உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் பிரேக் பண்ணி வெளியே வந்து கரெக்ட் இந்த ஜூம் மீட்டிங் நீங்க யூட்டிலைஸ் பண்ண ஆளுங்க தான் வந்து பெரிய அச்சீவ்மெண்ட்க்கு வந்திருக்காங்க. திஸ் இஸ் நாட் a சிம்பிள் திங். சின்ன விஷயம் கிடையாது. எல்லா ஆளுக்கும் இது பற்ற விஷயம் இல்லை. கொஞ்சமாவது மைண்ட் அதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கிற ஆளுங்களுக்கு மட்டும் பண்ண முடியற விஷயம் தான் நீங்க எல்லாரும் பண்ணி காமிச்சிருக்காங்க. இட்ஸ் நாட் அட் ஆல் a சிம்பிள் திங். ஏன்னா இப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரியும், டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில வந்து 90% ஆளுங்களும் வந்து இதுல ஸ்டிக் ஆன் பண்ண முடியாது. ஒரு 10% ஆளுங்களும் மட்டும்தான் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் ஸ்டிக் ஆன் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில வரணும்னா அந்த கத்து வேணும், அந்த கட்ஸ் வேணும். அப்பதான் இந்த இண்டஸ்ட்ரியில நமக்கு ஸ்டிக் ஆன் பண்ண முடியும். இந்த 10% வந்து 1% ஆளுங்க தான் வந்து ஒரு பெரிய ஒரு டைமண்ட் பண்ணி சஃபயர் பண்ண அந்த மாதிரி மாசம் கிட்டத்தட்ட 25 lakhs அந்த மாதிரி ஒரு இன்கம் வர்ற அந்த பின்னுக்கு போறது டோட்டல் நம்ம டைரக்ட் பார்த்தா ஒரு 1% ஆளுங்க தான் வர்றாங்க. ஏன் வர்றாங்க? பிகாஸ் ஸ்டிக் ஆன் பண்ணி அந்த அளவு வரைக்கும் போனோம்னா அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கத்து வேணும், அந்த ஒரு பவர் வேணும், நமக்கு அந்த மைண்ட் செட் வேணும். நீங்க எல்லாரும் இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து அந்த பவர் உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குன்னு நீங்க எல்லாரும் நிரூபிச்சு காமிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு சைன், உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சைன் கடவுள் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்காங்க. உங்களால முடியுங்கிற விஷயம் கடவுள் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் a wonderful thing that இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்கு நிறைய ஆளுங்க வந்திருக்காங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். திஸ் இஸ் நாட் a சிம்பிள் திங். சார், கேன் யூ ஹியர் மீ? Yes sir, clear. ஓகே ஓகே ரைட். எஸ். ஸோ இது வந்து பெரிய விஷயம் தான். அப்போ நீங்க கொரோனாக்கு வந்து நீங்க தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய தேவையில்லை. நீங்க வந்து ஜூமுக்கும் தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய தேவையில்லை. யூ ஹேவ் டு தேங்க் யுவர் செல்ஃப். நீங்க வந்து தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது எனக்கு தான். கரெக்டா வந்து இந்த விஷயங்க வந்து கரெக்டா நான் வந்து அது யூட்டிலைஸ் பண்ணாங்க, தேங்க்ஸ் டு மீ. அதுதான் நீங்க எல்லாரும் சொல்லணும். தட் இஸ் த மெயின் திங். இனிமே வேறொரு விஷயம் சொல்ல வேண்டியது, நிறைய ஆளுங்க வந்து அச்சீவ்மெண்ட் லெவலுக்கு வந்திருக்காங்க. நிறைய ஆளுங்களை வந்து கிட்டத்தட்ட நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஐ எம் நாட் டெல்லிங் தட் நோபடி இஸ் டன் குட் ஜாப். எல்லாரும் வந்து நல்லா பண்ணிருக்காங்க. எவ்ரிபடி ஹஸ் டன் தேர் பெஸ்ட். எல்லாரும் அவரோட பெஸ்ட் அவருக்கு மேக்ஸிமம் பண்ணிருக்காங்க. பட் ஒரு வரப்போற ஒரு காலகட்டத்தில் வந்து உங்களோட ஸ்பீடு வந்து இனியும் அதிகமாகணும். ஏன்னா முன்னாடி எல்லாம் வந்து இப்போ வந்து நமக்கு லாஸ்ட் கிட்டத்தட்ட 1 year நமக்கு பிசிக்கல் மீட்டிங்ஸ் இல்லை, எல்லாமே வந்து ஜூம் மீட்டிங் மட்டும்தான் இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் வந்து ஆளுங்க வந்து பெரிய பின்லவருக்கு வந்திருக்காங்க. கரெக்ட் தானே? இப்ப இருக்கிற காலத்துல வந்து நமக்கு பிசிக்கல் மீட்டிங்கும் இருக்கு, ஜூம் மீட்டிங்கும் இருக்கு. யூ ஹேவ் டபுள் தமாக்கா. நம்ம ஆர்சிஎம்ல நம்ம நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட்டும் ஆர்சிஎம் ப்ராடக்ட்டும் ஒரே மாதிரி நமக்கு டபுள் தமாக்கா கிடைக்கிற மாதிரி இப்போ உங்களுக்கு இருக்கிற பெரிய விஷயம் என்ன, இப்போ யூ ஆர் கெட்டிங் டபுள் தமாக்கா ஆஃபர். எப்போ வேணும் உங்களுக்கு, நைட்டு வேணும் ப்ரோக்ராம், காலையில நீங்க பிசிக்கல் மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் நைட்டு போய் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், உங்களுக்கு ஜூம் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ண முடியும். யூ ஹேவ் டபுள் தமாக்கா ஆஃபர். ஏன்னா ஜூம் மீட்டிங் வந்து உங்களுக்கு காசு செலவு இல்லை. பிசிக்கல் மீட்டிங்ல மாதிரி ஹால் புக் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு வந்து ஹால் புக் பண்ணிட்டு அங்க ஆளை கொண்டு வரும்போது அவர் கையில இருந்து காசு வாங்கணும், அந்த மாதிரி டென்ஷன் இல்லை. நத்திங், தெர் இஸ் நாட் அட் ஆல். ஜீரோ டென்ஷன்ல உங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியும், ஒரு ஜூம் மீட்டிங் கண்டக்ட் பண்ண முடியும். நீங்க ஒரு ஜூம் மீட்டிங்க்கு வந்து 100 பேரை நீங்க கூப்பிட்டு அந்த 100 பேர்ல 2 பேர் தான் வந்ததுனாலும் உங்களுக்கு டென்ஷன் அடிக்க தேவையில்லை. பிகாஸ் யூ ஆர் டூயிங் இட் ஃப்ரம் யுவர் ஹோம். நீங்க வெளியே போகாது, உங்களோட வீட்டுல இருந்து பண்றாங்க. அந்த 2 பேர் போதும் உங்களுக்கு. நீங்க வந்து கையில இருந்து காசு செலவு பண்ணி ஒண்ணுமே பண்ணல. வித்தின் அவங்க வீட்டிலே இருந்து நீங்க சாப்பிட்டு இருக்கும்போது கூட உங்களுக்கு வந்து ஜூம் மீட்டிங் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி தான் இப்போ இந்த ஜூம் மீட்டிங். ஸோ லாஸ்ட் ஒரு 1 year பார்த்தா கரெக்டா வந்து இந்த ஜூம் மீட்டிங் கரெக்டா வந்து நம்ம எல்லாரும் பயன்படுத்திருக்காங்க. எஸ்பெஷலி வந்து வேற சொல்ல வேண்டிய விஷயம், டெய்லி வந்து கிட்டத்தட்ட ஆவரேஜ் ஒரு 20 minutesோட ஆடியோ கிளிப் நம்ம காமராஜ் சார் டெய்லி போட்டு இருக்காங்க வித் பாசிட்டிவ் எனர்ஜி. எப்போ வந்து பாசிட்டிவ் நோட்டோடு கூடி அவரோட எல்லா டெய்லி வந்து அவரோட ஒரு கிளிப், அது வந்து 20 minutes வச்சு 365 நாள் பார்த்தா நீங்க யோசிச்சு பாருங்க எத்தனை ஹவர்ஸ் அவரோட பிரசன்டேஷன் நமக்கு லாஸ்ட் ஒரு 1 year கிடைச்சிருக்குன்னு.
ஈவன் ஜூம் மீட்டிங்ல வந்து அவரோட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ப்ரோக்ராம் வந்து மந்த்லி மேபி ஒன்ஸ் ஒரு ப்ரோக்ராம் மட்டும் தான் நம்ம கவரேஜ் ஆகுது இருக்கு. ஆனா பேலன்ஸ் வந்து நீங்க அவரோட ஆடியோ கிளிப் பார்த்தா அந்த மட்டும் நீங்க பார்த்தா கூட அரௌண்ட் கிட்டத்தட்ட எல்லா மாசம் 2-3 பார்ட்டி அவரோட டோட்டல் ப்ரோக்ராம் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் தேட் ஆல்சோ ஐ நீட் டு கிவ் ஹேட்ஸ் ஆஃப் டு காமராஜ் சார். நீங்க கரெக்டா எல்லாமே வந்து பிகாஸ் வென் வி ஆர் டூயிங் சம்திங் differently, when we are doing something dedicatedly, definitely we will get the result. நமக்கு வந்து ரிசல்ட் கிடைச்சதாகணும். there is no other option. தமிழ்நாட்டில் வந்து இப்போ இந்த அளவுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் வந்திருக்குன்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து கரெக்டா டெடிக்கேட்டடா வந்து ஆளுங்க பண்ணதான் மெயின் ரீசன். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம லீடர் நம்ம மென்டர் நம்ம மகாகுரு கோபகுமார் சாரோட பர்த்டே. வி ஆல் கேன் விஷ் ஹிம் எ வெரி ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் பர்த்டே. அண்ட் இன் திஸ் இயர், இந்த வருஷம் நமக்கு வந்து நம்ம தமிழ்நாடு அச்சீவ்மெண்ட்னால கோபகுமார் சாருக்கு பெரிய பின்ல ரூபி பின்ல இருக்கு. த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் பின் ஆஃப் த இயர்னு சொல்லலாம். கோபகுமார் சார் ரூபி பின்னுக்கு வந்திருக்காங்க. ஸோ வி ஆல் கேன் கிவ் அஸ், நம்ம கடவுள்கிட்ட நம்ம எல்லாரும் வந்து ஒரு பெரிய அவருக்காக ஒரு பெரிய விஷயம் நம்ம எல்லாரும் கொடுத்துதான் ஆகணும். பிகாஸ் வித்தவுட் ஹிம் எஸ்பெஷலி தமிழ்நாடு டீம் வில் நாட் பி லைக் திஸ். கோபகுமார் சார் இல்லைன்னா இப்ப நான் இப்போ இருக்கிற காலகட்டத்தை பற்றி சொல்லல, நான் கொஞ்சம் முன்னாடி இருந்தேன், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் முன்னாடி இருக்க அந்த காலகட்டத்தை பற்றி சொல்றாங்க. இஃப் கோபகுமார் சார் இந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் அவரோட ஒரு என்ன சொல்ல அவரோட ஒரு இம்ப்ரெஷன் இல்லைன்னா அவரோட பிரைட்னஸ் எல்லா ஆளுங்களுக்கும் கிட்ட கொடுக்கலன்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த தமிழ்நாடு டீமோட பிசினஸ் வந்து இந்த அளவுக்கு வராது. பிகாஸ் ப்ராப்ளம் உள்ள டைம்லும் ப்ராப்ளம் இல்லாத டைமிலும் வெற்றி உள்ள டைம்லும் வெற்றி இல்லாத டைமிலும் பின்லவெளி வர்ற டைம்ல இல்லாத டைம்ல எல்லாம் வந்து ஃபுல் டைம் வந்து தமிழ்நாடுக்கான ஒரு லீடர்னு சொன்னா அது நம்ம கோபகுமார் சார் தான். ஆல்வேஸ் இஸ் த ரைட் மென்டர் ஃபார் தமிழ்நாடு. எப்பவும் வந்து நம்ம எப்போ கூப்பிட்டாலும் ஈவன் வந்து இப்போ இன்னைக்கு இப்போ என்னோட ப்ரோக்ராம் இருக்காங்க, நாளைக்கு வந்து இப்போ ஒரு ப்ரோக்ராம் இல்லைன்னா கோபகுமார் சார் நாளைக்கு உங்களுக்கு வர முடியுமா சொன்னா he will not say no. never கோபகுமார் சார். ஏன்னா தமிழ்நாடுக்கு கூப்பிட்டா எப்போ அவர் ரெடி தான். தமிழ்நாடுக்கு வர்றதுக்காக ஒரு 100% டெடிக்கேட்டட் ஒரு மகாகுரு, அதுவும் நம்ம சவுத் இந்தியாவோட மகாகுருவே வந்து நம்ம தமிழ்நாடுக்கு வந்து அனுகிரகம் கொடுக்குறாங்க. ஸோ இட்ஸ் எ வெரி பிக் திங். நீங்க எல்லாரும் வந்து பயங்கர கொடுத்து வச்ச ஆளுங்க. அதனாலதான் நம்ம கோபகுமார் சார் எல்லாம் வந்து மந்த்லி 2-3 மீட்டிங்ஸ் எவ்ரி மந்த் he is giving. கோபகுமார் சாரோட எல்லாம் ப்ரோக்ராம் சொன்னா நம்ம ஆல் இந்தியா லெவல்ல பார்த்தா அவரோட ப்ரோக்ராம்ல கிடைக்கிற அந்த மோட்டிவேஷன், அவரோட ப்ரோக்ராம்ல கிடைக்கிற அந்த எஜுகேஷன் லெவல் நமக்கு வேற யாருடையும் ப்ரோக்ராம்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. வி காட் சுரேந்திர வட் சார், வி காட் லாட் மெனி அதர் லீடர்ஸ். நான் வேற யாரும் மோசம் சொல்லல, பட் கோபகுமார் சார் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து நமக்கு மக்களோட உள்ளுக்கு போய் நம்ம இதயத்திலே வந்து தொட்டு பார்த்து பேசுற மாதிரி பேசணும்னா அதுக்கு நம்ம கோபகுமார் சார் தான் வரணும். அண்ட் வி ஆர் வெரி மச் கிளாட் தட் எவ்ரி மந்த் வி ஆர் கெட்டிங் மினிமம் 2 மீட்டிங் ஃப்ரம் கோபகுமார் சார். தட் இஸ் a great thing. ஆனா அந்த 2 மீட்டிங் கூட வந்து நிறைய ஆளுங்க அட்டென்ட் பண்ணலங்கிறது தான் எனக்கு பயங்கர வருத்தமான விஷயம். இந்த ஜூம் மீட்டிங்கை பற்றி ஸ்டார்ட் பண்ண விஷயம் அகைன் ஐ எம் கண்டினியூங் வித் தட் த சேம் அஜெண்டா. ஜூம் மீட்டிங்ல வந்து நிறைய ஆளுங்க அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஜூம் மீட்டிங்னால அச்சீவ்மெண்ட் வந்து சொல்றாங்க. இட்ஸ் எ கிரேட் திங். 100% இந்த ஜூம் மீட்டிங் வந்து யூட்டிலைஸ் பண்ணனால தான் அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. பட் நிறைய ஆளுங்க வந்து இப்போ இந்த ஜூம் மீட்டிங்ல நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு வரல. நோபடி லாட் மெனி பீப்புள்ஸ் ஆர் நாட் யூட்டிலைசிங் திஸ் பிளாட்ஃபார்ம். ஏன்னா அதுக்கு மெயின் ரீசன் என்ன, தே வர் நாட் அக்செப்டிங் த சேஞ்சஸ். കഴിഞ്ഞ 10 வருஷம் இல்லைன்னா 5 வருஷமா வந்து எப்படி அவர் இது வரைக்கும் வந்திருக்கோ அதே லெவலில் முன்னாடி போகணும் தான் எல்லாருடையும் மைண்ட் செட் எப்படி இருக்காங்க. யூ ஹாவ் டு அக்செப்ட் த சேஞ்சஸ். நமக்கு எப்போ என்னோட ஒரு ப்ரெசன்டேஷன் எப்போ பார்த்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எப்போ ഞാൻ சேஞ்சஸை பற்றி தான் பேசிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு 5 வருஷம் முன்னாடி இந்த மாதிரி இருந்துருச்சு, ஆனா இப்போ வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகி இப்போ இந்த நிலையில வந்திருக்காங்க. ஸோ எவ்ரி திங் ஹாஸ் பீன் சேஞ்ச் டு ஏ பாசிட்டிவ் எனர்ஜி. ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் எல்லாத்துக்கும் வந்திருக்காங்க. இனி வரப்போற காலத்தில் எகெயின் தேர் வில் பி பாசிட்டிவ் சேஞ்சஸ். நம்ம வந்து முன்னாடி இருக்கிற நம்ம லாஸ்ட் பிசிக்கல் ப்ரோக்ராமுக்கெல்லாம் நான் போட்டு காமிச்ச அந்த ஸ்லைடு அதுல எல்லாம் வந்து வரப்போற காலத்துல என்னென்ன சேஞ்ச் வரப்போறது, ஹவு டெக்னாலஜி இஸ் கோயிங் டு ரூல் அஸ். டெக்னாலஜி வந்து நம்ம மனிதர்களை எப்படி ரூல் பண்ண போறாங்க அந்த மாதிரி எல்லா விஷயம் வந்து ஸ்லைட்ஸ்ல நான் உங்களுக்கு காமிச்சு வச்சிருக்காங்க. ஸோ சேஞ்சஸ் ஆர் it will happen automatically. எப்பவும் சேஞ்ச் வந்துகிட்டே இருக்கும், அது நமக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் அந்த சேஞ்ச் எவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்து அக்செப்ட் பண்ணுங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு ரிசல்ட் வரும். நான் சேஞ்ச் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு இப்பவும் அடம் பிடிச்சு முன்னாடி இருந்து அதே மாதிரி இருந்தா 100% வந்து உங்களுக்கு பயங்கர டைம் எடுக்கும். பிகாஸ் வரப்போற காலத்துல நீங்க சேஞ்ச் ஆயுதான் ஆகணும். பிகாஸ் இஃப் யூ வாண்ட் டு சர்வைவ் இன் திஸ் வேர்ல்ட், இந்த உலகத்துல நீங்க சர்வை பண்ணணும்னா 100% நீங்க சேஞ்ச் ஆயுதான் ஆகணும். யூ ஹேவ் டு கண்டக்ட் மீட்டிங், யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் ஃபார்
ஃபார் த ஜூம் மீட்டிங். நீங்க வந்து ஜூம் மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும், நீங்க ஜூம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும், நீங்க ஜூம் மீட்டிங்ல வந்து கிடைக்கிற விஷயங்கள் வந்து வேற ஆள்கிட்ட ஜூம் மீட்டிங்ல சொல்லி கொடுக்கணும். இது வந்து இந்த பிளாட்ஃபார்ம் நீங்க யூட்டிலைஸ் பண்ணி தான் வேணும். பிகாஸ் இன் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி இட்ஸ் கமிங் இயர்ஸ், வரப்போற காலத்துல ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சாங்க. அண்ட் வரப்போற காலத்துல இந்த ஜூமுக்கு பதிலா 4 அப்ளிகேஷன் எக்ஸ்ட்ரா வர போறது. எல்லாரும் வந்து இந்த அப்ளிகேஷன் தான் மெயினா வந்து யூட்டிலைஸ் பண்ண போறது. பிகாஸ் ஈவன் எல்லா கோஆபரேட் கம்பெனிகளும் வந்து மீட்டிங்ஸ் எல்லாம் வந்து ஜூம் மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சாங்க. பிகாஸ் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி காசு செலவில்லை, இட் இஸ் வெரி ஈஸி. எப்பவும் வந்து நம்ம ஒரு மீட்டிங்கு போகும்போது, பிசிக்கல் மீட்டிங் போகும்போது ஒரு 500 பேர் இல்ல 1000 பேர் இருக்கிற ஒரு ஹாலா இருந்தா வெற்றும் பேக்ல இருக்கிற ஆளுக்கு வந்து ஃப்ரண்ட்ல என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஈவன் ப்ரொஜெக்டர்ல போட்டா கூட கரெக்டா வந்து அதுக்கு விசிபிலிட்டி இருக்காது, நமக்கு ஸ்பீக்கர் கரெக்டா இல்லைன்னா நமக்கு யாருக்கும் கேட்க முடியாது. இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் இருக்கு. பட் இன் ஜூம் மீட்டிங் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூ கேன் டாக் ஒன் பை ஒன். நமக்கு 1-to-1 பிரசன்டேஷன் கொடுக்குற மாதிரி எல்லா ஆளுங்ககிட்டையும் பேசுறதுக்காக எல்லா பிரசன்டேஷனும் வந்து ஈவன் வந்து நமக்கு ஸ்லைடு வேணும்னா ஸ்லைடு போட்டு காமிக்கலாம், வீடியோ வேணும்னா வீடியோ போட்டு காமிக்கலாம். உங்களுக்கு எப்படி கரெக்டா வந்து ஆளுங்களுக்கு புரியற மாதிரி எப்படி வேணும்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஆளை கன்வின்ஸ் பண்றதுக்கு 100% ஒரு யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஜூம் மீட்டிங். பட் ஸ்டில் லாட் மெனி பீப்புள் ஆர் நாட் யூட்டிலைசிங் திஸ் பிளாட்ஃபார்ம். இப்ப அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்த ஆளுங்க எல்லாம் வந்து அவர் சொன்ன மாதிரி இப்ப வந்து கார்த்திகேயன் சார் சொல்லியிருக்காரு, ஈஸ்வரன் சார் சொல்லியிருக்காரு, வன்மதி மேடம், எல்லா மகாலட்சுமி எல்லா ஆளுங்களும் சொல்லியிருக்காரு. எவ்ரிபடி இஸ் டெல்லிங் தட் தேங்க்ஸ் டு ஜூம் மீட்டிங், தேங்க்ஸ் டு கேமரா சார். இட்ஸ் only because 100% இந்த ஜூம் மீட்டிங்ல அவர் சொன்ன மாதிரி ஆளுங்க வந்து இந்த கனெக்ஷன் வந்து பயங்கர இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. எல்லா ஆளுங்களும் வந்து முன்னாடி எல்லாம் வந்து தெரியாத ஆளுங்கள் இப்ப தெரிஞ்சிருக்காங்க. கேமரா சார் ஷோ பண்ண மாதிரி புதிய நிறைய டீம் உருவாக்கி இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிசிக்கல் மீட்டிங்ல கூட எப்படி வந்து கரெக்டா வந்து பிரசன்டேஷன் பண்ணணும், இது எந்த மாதிரி பேசணும், இது தெரியாத ஆளுங்களுக்கெல்லாம் வந்து கரெக்டா வந்து ஜூம் மீட்டிங் ட்ரைனிங் கொடுத்திருக்காரு. எப்படி வந்து ஆளுங்க கிட்ட பிஹேவ் பண்ணணும், எப்படி பேசணும், எது காமிக்கணும். ஈவன் வந்து நம்ம ஈவன் ஸ்லைடு போட்டு நம்ம காமிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு வந்து நம்மளோட பிரெயின்ல வந்து அதெல்லாம் சுட்டிக்கிட்டே இருக்கும். அப்ப நமக்கு வந்து ஒரு கனெக்ஷன் கிடைக்கும். எப்பவும் நமக்கு வந்து அந்த ஸ்லைட்ல இருக்கும். நமக்கு இப்ப ஞாபகம் காமிச்ச ஸ்லைடு இல்லைன்னா வந்து இப்போ நியூட்ரி சார்ஜ் சுரேஷ் சார் காமிச்ச ஸ்லைடு, நமக்கு நியூட்ரி சார்ஜை பற்றி பேசும்போது ஆட்டோமேட்டிக்கலி வந்து ஸ்லைட் பை ஸ்லைடு நம்ம மைண்ட்ல இருக்கும். நீங்க வந்து பிசிக்கல் மீட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்ட் கனெக்ஷன் கிடைக்கும். பிகாஸ் எவ்ரிடே இல்லைன்னா twice you are seeing that slide. எல்லா ஸ்லைடும் நீங்க பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இது பார்த்து படிச்ச ஆளுங்களுக்கு மட்டும்தான் அது முடியும். ஜஸ்ட் ஜூம் மீட்டிங்ல வந்து ஆன் பண்ணி அது வந்து வேற அவரோட வேலை பண்ற ஆளுங்களுக்கு இது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. those who are utilizing this zoom meeting 100% for the physical meeting also they will get the benefit. இது வந்து ஜூம் மீட்டிங்ல மட்டும் இல்ல, இனிமே வந்து அவர் ஜூம் மீட்டிங் ஸ்டாப் பண்ணி பிசிக்கல் மீட்டிங் போனா கூட அந்த பிசிக்கல் மீட்டிங்லும் கூட அவருக்கு பெரிய பெனிஃபிட் இந்த ஜூம் மீட்டிங் இது வரைக்கும் லாஸ்ட் 1 year அவர் பார்த்ததுனால அவருக்கு கிடைக்கும். பட் அந்த மாதிரி கிடைச்ச ஆளுங்க தான் சார் இப்ப வந்து பெரிய பின்னவருக்கு வந்திருக்காங்க. சோ we don't have to thanks zoom meeting. இது ஜூம் மீட்டிங்னால இல்ல, நீங்க வந்து கரெக்டா ஜூம் மீட்டிங் பயன்படுத்தினால you have utilized this opportunity. யூட்டிலைஸ் பண்ணாத ஆளுங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே இல்லை. ஸோ ஐ சல்யூட் ஈச் அண்ட் எவரி லீடர்ஸ் those who have come to the next pin level, those who have utilized this opportunity. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ண ஆளுங்களுக்கும் பின் லெவலுக்கு வந்த ஆளுங்களுக்கும், ஏன்னா நிறைய ஆளுங்க வந்து இந்த வருஷம் 2021 they have planning because it's நம்ம டைரக்ட் செல்லிங் பிசினஸ் சொன்னா வந்து ஒரு நாள் பிசினஸ் கிடையாது. நமக்கு வந்து கரெக்ட் வந்து ஒரு வருஷம் இல்ல 3 மாசம் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே இட்செல்ஃப். இன்ன வரைக்கும் எப்பவும் வந்து நம்ம டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், நம்ம லைஃப்ல ஆகட்டும், உங்களோட பாஸ்ட் உங்களோட ஃபியூச்சர் டிசைட் பண்ணதில்லை. நீங்க இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கிறோம் அது உங்களோட ஃபியூச்சரை டிசைட் பண்ண மாட்டேன். இன்னையில இருந்து நீங்க என்ன பண்ண போறாங்கோ அதுதான் உங்களோட ஃபியூச்சர் டிசைட் பண்ணுவாங்க. ஃப்ரம் டுடே onwards what you are going to do that will decide your future, not that what you have done in the past. நீங்க முன்னாடி பண்ண ஒரு விஷயம் நீங்க உங்களோட மனசுல வைக்கவே வேண்டாம். நீங்க வந்து ஜூம் மீட்டிங் கரெக்டா அட்டென்ட் பண்ணலைன்னா forget it. Start from today itself. இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் we have already shown, நம்ம வந்து காமிச்சிருக்காங்க ஜூம் மீட்டிங்னால ஜூம் மீட்டிங் கரெக்டா அட்டென்ட் பண்ணா வந்து நமக்கு நல்லா பேச முடியும், நமக்கு வந்து நம்ம பின் லெவல் சேஞ்ச் முடியும், நமக்கு நம்மளோட இன்கம் லெவல் இன்க்ரீஸ் பண்ண முடியுங்கிற விஷயம் நம்ம ஆல்ரெடி காமிச்சிருக்காங்க. ஒரு விஷயம் கூட எனக்கு சொல்ல வேண்டியது, இப்ப நிறைய ஆளுங்களுக்கு வந்து இப்ப நான் பாக்குற ஒரு விஷயம், நமக்கு ஜஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நிறைய ஆளுங்க இது வரைக்கும் வெளியே வரல. இப்போ வந்து நிறைய ஆளுங்க பின் லெவலுக்கு வந்திருக்காங்க. பட் அந்த பின் லெவலுக்கு வந்து ஒரு சேச்சுரேஷன் லெவல்ல வந்து நிற்கிறாங்க. they were not trying to get for the next zone. நமக்கு வந்து RCM பிசினஸ்ல இருக்கிற ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் தெரியும் எப்படி நமக்கு நம்ம பிசினஸ் இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறது. ஏன்னா நம்ம கையில இருக்கிற பொருள் அந்த மாதிரி.
டெய்லி வந்து நமக்கு வேணும்னா நமக்கு மீட்டிங் பண்ணலாம். டெய்லி எவ்வளவு ஆளுங்க கிட்ட நமக்கு போன்ல வந்து நமக்கு ஆர்சி பிசினஸ் பத்தி சொல்லி கொடுக்க முடியும். we can open lot many display walls in our team. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கையில இருக்கு. பட் இந்த மாதிரி பண்ணோம்னா என்ன வேணும், நம்ம கம்ஃபர்ட் ஜோன் விட்டு நம்ம வெளியே வரணும். இப்ப இருக்கிற எல்லா ஆளுங்களுக்கும் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்காங்க, எல்லா ஆளுங்களுக்கும். ஈவன் வந்து சில ஆளுங்க வந்து ஒரு பின் லெவல் வரைக்கும், ஒரு டெக்னிக்கல் பின் லெவலுக்கு வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் வந்து அவர் வேலை செய்யாது இருக்கிற நிறைய ஆளுங்க. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் தமிழ்நாடு, ஐ எம் டாக்கிங் எல்லா ஃபீல்டும் இருக்கு. ஒரு பின் லெவல் வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் பின்ன மேலே போகாத அவர் வந்து ஒர்க் பண்ணாது இருக்கும். ஏன்னா அவருக்கு அதுக்கு மேலே போனோம்னா இது வரைக்கும் பண்ண வேலை பண்ணா அவருக்கு அந்த பின் லெவலுக்கு மேலே போக முடியாது. தே ஹாவ் டு பிரேக் தேர் கம்ஃபர்ட் ஜோன். அவருக்கு இப்ப இருக்கிற அந்த கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணி வேலை செய்தா மட்டும்தான் அவருக்கு நெக்ஸ்ட் பின் லெவலுக்கு வரும். பட் அது அவரால் முடியலன்னு முடியும், பட் அவர் அது மாதிரி பண்ணல. தட் இஸ் த மெயின் இஷ்யூ. You all have to do that. வரப்போற 5 வருஷம் 2021 இருந்து 2026 எப்போ நான் சொல்றது 5 வருஷம் தான். அது நான் கம்மியே பண்ண மாட்டேன். whenever you start something you have to do it consecutively consistently for 5 years. 5 வருஷம் நீங்க கரெக்டா வந்து உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க. 5 வருஷம் மட்டும் நீங்க வேலை செய்த போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து you will be comfortable. உங்களுக்கு வேலை செய்ய தேவையில்லை. வேணும்னா உங்களுக்காக வேற யாரையாவது உங்களுக்கு உங்களோட பிளேஸ்ல வச்சு உங்களுக்கு வேலை பண்ண முடியும். யூ வில் பி 100%. உங்களோட ஒரு ஃபினான்ஷியல் செட்டப், உங்களோட கரியர் செட்டப், உங்களோட ஒரு டோட்டல் ஒரு அவுட்லுக்கே டோட்டல் மாறிடும். நீங்க இது வரைக்கும் உலகத்துல நீங்க பார்த்த ஆளே இருக்காது. நீங்க ஒரு புது மனிதனா மாறிடும். பட் யூ ஹேவ் டு கான்ஸ்டிடியூட் 5 வருஷம் நீங்க என்ன இருந்தாலும் இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்க உங்களோட ஃபேமிலி பார்க்க வேண்டாம் சொல்ல மாட்டேன், 100% ஃபேமிலி பார்க்கணும். பட் யூ ஹாவ் டு டேக் எவ்ரிதிங் இன் ஏ சிங்கிள் பிளாட்ஃபார்ம். எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்ம்ல நீங்க இந்த 2021 நீங்க எல்லாரும் கொண்டு போகணும். கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்த ஆளுங்களுக்கு மட்டும்தான் வந்து பெரிய லெவல்ல அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. இப்ப நமக்கு அப்துல் கலாம் சாரை பார்த்தா அவர் வந்து எந்த லெவல்ல இருந்தாங்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டுல தான் அவரோட இது நேட்டிவ். தமிழ்நாட்டில இருந்து ஒரு சின்ன வீட்டுல இருந்து அங்க இருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணி நம்ம பிரசிடென்ட் வரைக்கும் இருக்காங்க. அவர் பிகாஸ் அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, எப்பவும் வந்து டவுன் டு வருது. யாருக்கும் வந்து கோபமா அவர் பேசாது, எல்லாருக்கும் வந்து 100% கம்ஃபர்டபுளா பேசும். அவர் வந்து ஒரு பிரசிடென்ட் இல்லைன்னா ஒரு சயின்டிஸ்ட் இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு அவரோட மனசுல அந்த மாதிரி எல்லாருக்கிட்டும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. எவ்வளோ பெரிய லெவலுக்கு போதோ அவ்வளோ வந்து அவரோட தலக்கணம் வந்து கீழே வந்துகிட்டே இருக்குதாங்க. அந்த மாதிரி தான் இருக்கணும். we have to take an example. we have to take him as an example. எப்பவும் வந்து நம்ம எவ்வளோ நம்ம மேலே போதோ அவ்வளோ நம்ம ஹெட் வெயிட் வந்து கீழே வந்துகிட்டே இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நமக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ ஆல்வேஸ் டூ ஒன் திங். எப்பவும் வந்து கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்த ஆளுங்களுக்கு மட்டும்தான் அச்சீவ்மெண்ட் வந்திருக்காங்க. ஸோ ப்ரிப்பேர் ஃபார் break out your comfort zone and work for that. உங்களுக்கு வேண்ட தேவையான அந்த பின் லெவலுக்காக இல்லைன்னா வந்து நெக்ஸ்ட் லெவலுக்காக நீங்க ஒர்க் பண்ணுங்க. இதே சேர்த்து எனக்கு சொல்ல வேண்டிய விஷயம், எப்பவும் வந்து அச்சீவபிள் டார்கெட் எடுத்து ஒர்க் பண்ணுங்க சார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆர்சிஎம் பிசினஸ்ல வந்து எல்லா ஆளுங்களும் டைமண்ட் பின்னுக்காக தான் ஒர்க் பண்ணாங்க. ஈவன் ஐ வாம் ஒர்க்கிங் ஹியர் ஃபார் அ டைமண்ட் பின் அச்சீவ்மெண்ட். ஒரு டைமண்ட் பின் ஆகணும், ஒரு டைமண்டுக்கு பின்னுக்கு போகணும். அதுதான் என்னோட ஆசை. எனக்கு எல்லா ஆளுங்களுக்கும் அதுதான் ஆசை. ஆனா நான் ஒர்க் பண்றது என்னோட டைமண்ட் பின்னுக்காக இல்லை. ஐ ஆம் ஒர்க்கிங் ஃபார் மை நெக்ஸ்ட் பின் லெவல். என்னோட ஸ்டார் ரூபி பின் லெவலுக்காக தான் நான் ஒர்க் பண்றாங்க. புரியுதா சார்? எப்பவும் வந்து நமக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் நமக்கு இருக்கிற கிட்டத்தட்ட நமக்கு சிம்பிளா அச்சீவ் பண்ண போற ஒரு பின் லெவல் நம்ம மனசுல வேணும். எப்பவும் வந்து ஒரு பெரிய பின் லெவல் நம்ம மனசுல வச்சு நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு வரலன்னா எப்பவும் அது வந்து நமக்கு ஒரு டிமோட்டிவேஷன் மட்டும்தான் இருக்கும். ஈவன் இப்ப நீங்க வந்து சின்ன ஒரு ஒயிட் லெவல் பின் லெவல் ஆனாலும் ஒரு ராயல்டி பின் லெவல் ஆனாலும் நீங்க எப்பவும் வந்து ஒரு சின்ன டார்கெட் எடுத்து அந்த டார்கெட் முடிக்கிறதுக்காக பிளான் நீங்க பண்ணுங்க. ஆல்வேஸ் பிளான் ஃபார் ஏ சிம்பிள் டார்கெட். அது முடிச்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போங்க. ஒரு பெரிய எப்போ நம்ம பிளான் பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு 70,000 rupees இன்க்ரிமெண்ட் இல்லைன்னா 1.5 lakhs இன்க்ரிமெண்ட், ஈவன் 2 lakhs 3 lakhs இன்க்ரிமெண்ட் எல்லாம் நம்ம பிசினஸ் வர்ற மாதிரி பிளான் பண்ற ஆளுங்க இருக்கு. ஈவன் 10 lakhs இன்க்ரிமெண்ட் வர்ற மாதிரி பிளான் பண்ற ஆளுங்களும் இருக்கு. பட் தேவர் பிளானிங் அவரோட பிளான் மட்டும் தான் இருக்கு. ஆனா அது எப்படி அச்சீவ் பண்ணுங்கிற பிளான் அவருக்கு கையில இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு இப்போ வந்து ஒரு ஸ்டார் லெவலில் இருக்கிற ஆளை வந்து ராயல்ட்டிக்கு ஒரு 1.15 அந்த பின் லெவலுக்கு போனோம்னா 100% தே ஹேவ் டு பிளான். அது பிளான் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு டிஸ்பிளே வால் இந்த மாசம் நம்ம ஓப்பன் பண்ண போறாங்க, எவ்வளவு நம்ம மீட்டிங் நம்ம பண்ண போறாங்க, இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணணும். ஒரு சின்ன ஒரு இந்த மாசம் வந்து நான் ஒரு 10 டிஸ்பிளே வால் ஐ எம் கோயிங் டு ஓப்பன் இன் மை பி லைக்.
என்னோட பீலைன்ல ஒரு 10 டிஸ்பிளே வார்டு 10,000 ரூபாய்க்கு அதுக்காக பிளான் நீங்க பண்ணணும். 10 டிஸ்பிளே வார்டு ஓபன் பண்ணோம்னா ஒரு எத்தனை ஹோம் மீட்டிங் நீங்க பண்ணணும், எத்தனை ஒரு 50 ஹோம் மீட்டிங் பண்ணா எத்தனை டிஸ்பிளே வார்டு ஓபன் பண்ண முடியும். இந்த மாதிரி பிளான் உங்களோட சைட்ல இருந்தா மட்டும்தான் உங்களோட நெக்ஸ்ட் பிளான் ஒர்க் அவுட் ஆகும். பட் வித்தவுட் ஒர்க்கிங் அவுட், நீங்க வந்து அந்த ஒர்க் அவுட் பண்ணாத ஒரு பிளான் ஒர்க் அவுட் ஆகுதில்லை. இட் வில் நாட் ஒர்க் அவுட் இட் பிகாஸ் ஆஃப் ஒர்க்கிங். இது வந்து கரெக்டா வந்து நம்ம ஒர்க்கிங் பண்ணாத அதுக்கு அந்த பிளான் 100% ஆக போறது இல்லை. ஸோ ஆல்வேஸ் டேக் ஏ ஸ்மால் டார்கெட். எப்பவும் சின்ன டார்கெட் வச்சு நீங்க ஒர்க் பண்ணி அதை அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பின் லெவலுக்கு போங்க. அது மட்டும் இல்லை, வேற ஒரு விஷயம் கூட நான் சொல்றேன். இப்போ ஒரு நபர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன எடுத்துருங்க, நான் வந்து எப்படியோ வந்து பிசினஸ் அப்படி காணிச்சு நான் வந்து பிசினஸ் என்னோட சஃபேர் பின்னுக்கு போயிட்டேன். என்னோட நெக்ஸ்ட் பின் லெவல் வந்து ஸ்டார் ரூபி தான், எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து சஃபேர் பின் அச்சீவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் வந்து என்னோட ரூபி பின்னு கூட நான் அச்சீவ் பண்ணதில்லை. ஒரு வாட்டி சஃபர் பின் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு நெக்ஸ்ட் என்னோட இப்ப நான் வந்து ஸ்ட்ரகிள் பண்றாங்க என்னோட ரூபி பின்னுக்காக. அந்த மாதிரி இருக்கிற ஒரு நிலைமையில இருந்தா 100% நான் வந்து டிமோட்டிவா இருக்கும். ஏன்னா என்னோட நெக்ஸ்ட் பின் லெவல் எது, என்னோட நெக்ஸ்ட் பின் லெவல் வந்து ஸ்டார் சஃபேர். எனக்கு வந்து இப்ப நான் ஸ்ட்ரகிள் பண்றது வந்து ஒரு ரூபி பின் அச்சீவ் பண்றதுக்காக. ஸோ என்னோட கேப், அந்த பெரிய கேப் எனக்கு எப்படி ஆனாலும் வரப்போற நிறைய ஒரு பெரிய காலகட்டத்திலே எனக்கு இந்த கேப் எனக்கு 100% சமாளிக்க முடியாது. ஐ கேனாட் இந்த கேப் எனக்கு ஃபில் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியுதுனால ஆட்டோமேட்டிக்கலி நான் வந்து டிமோட்டிவேட் ஆயிடும். ஆனா நம்ம பண்ண வேண்டியது எப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு இடத்திலும் வந்து கரெக்டா பிளான் பண்ணி ஒர்க் பண்ணி ஒவ்வொரு லெவலா வந்து நம்ம கரெக்டா போயிட்டா 100% வந்து நமக்கு எப்போ வந்து இப்ப எனக்கு வந்து நான் ஸ்டார் ரூபி ஏன் பிளான் பண்றாங்க, பிகாஸ் தட் இஸ் an achievable டார்கெட். எனக்கு தெரியும் அந்த ஸ்டார் ரூபி பின் எனக்கு அச்சீவ் பண்ண முடியும். ஃபார் தட் ஐ ஆம் டூயிங். நான் வந்து இப்ப உங்ககிட்ட பேசுறது, நான் கேரளாவில் ப்ரோக்ராம் பண்றது, நான் ஹோம் மீட்டிங்க்கு போறது, நான் வந்து பிசிக்கல் மீட்டிங் தர்றது எல்லாமே வந்து எதுக்காக, பிகாஸ் மை டார்கெட் இஸ் நாட் டைமண்ட். நான் டைமண்ட் பின்னுக்காக நான் டார்கெட் பண்ணல. ஐ ஆம் டார்கெட்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் பின் லெவல், ஸ்டார் ரூபி பின் லெவலுக்காக டார்கெட் பண்றாங்க. ஈவன் வந்து என்ன ஸ்டார் ரூபி பின் லெவல் நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் வரல நீங்க யோசிச்சு பாருங்க. இஃப் it is not working out, நான் முன்னாடி சொன்ன மாதிரி கரெக்டா வந்து என்னோட ஸ்டார் ரூபி பின்க்கு வரலன்னா நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாங்க, ஸ்டார் ரூபி பின் வரதுக்கு எனக்கு ஒரு 50,000 கேப் இருக்குன்னா அந்த 50,000 கேப் ஃபில் அப் பண்றதுக்காக என்ன பண்ணணும். பிகாஸ் ஆல்ரெடி வந்து ஒரு 3.5 கோடி 3.5 crore பிசினஸ் வால்யூம் இஸ் கமிங். பேலன்ஸ் ஒரு 50,000 rupees 50 lakhs பிசினஸ் தான் எனக்கு வந்து பேலன்ஸ் இருக்குன்னா இந்த 50 lakhs எப்படி வரணுங்கிறது என்னோட பிளான். அந்த 50 lakhsக்காக நான் வந்து டிவைட் பண்ணி என்னோட டீமுக்குள்ள நான் வேலை செய்ய போறாங்க. I will talk to Nasser sir, I will talk to Mariappan sir, I will talk to Asgar sir, I will talk to ஒவ்வொரு லீடர்ஸ்கிட்டையும் வந்து நான் பேச போறாங்க. உங்களுடைய டீம்ல இருந்து எனக்கு வந்து இந்த 10 lakhs வோல்யூம் எனக்கு நாசர் சாரோட டீம்ல இருந்து வேணும், சதீர் சாரோட டீம்ல இருந்து எனக்கு 10 lakhs பிசினஸ் வோல்யூம் வேணும். அதுக்காக என்ன பண்ணணும், தட் வில், ஏன்னா எனக்கு வந்து அந்த 50 lakhs எப்படி ஆனாலும் கிடைச்சுதான் ஆகணும். ஸோ வி ஹாவ் டு பிளான் லைக் தட். எப்பவும் வந்து நம்ம கேப் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அந்த அச்சீவ்மெண்ட், அந்த கேப் அச்சீவ்மெண்ட்டுக்காக பிளான் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணாதான் நமக்கு வந்து பிசினஸ் வரும். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து கம்பெனில வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு 100 வாட்டி லாஸ்ட் ஒரு 6 மாசத்துல வந்து 100 வாட்டி சொன்ன விஷயம் தான், கம்பெனில இருந்து இப்ப கிடைக்கிற இந்த ஆஃபர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு லைஃப்ல வேற எங்கேயும் கிடைக்கும். அந்த அளவுக்கு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, பெஸ்ட் ஆஃபர்ஸ் தான் இப்ப கம்பெனில இருந்து கிடைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் பிளான் அண்ட் அச்சீவபிள் டார்கெட். அது மட்டும் இல்லை, வேற விஷயம், நெக்ஸ்ட் 2021 நீங்க வந்து எல்லா லீடர்ஸும் டூ ஓன்லி தோஸ் திங்ஸ் விச் கேன் பி டூப்ளிகபிள். உங்களோட டீம்ல வந்து நீங்க பண்ணணும், நான் பண்றது மாதிரி என்னோட டீம்லயும் அதே மாதிரி பண்ணணுங்கிற விஷயம் மட்டும் நீங்க வந்து ஆளுங்க முன்னாடி காமிக்குங்க. when you send a message always think that அந்த மெசேஜ் போறதுக்கு அப்புறம் அந்த டோட்டல் டீம்ல வந்து இதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணணுங்கிறது உங்களுக்கு 100% உங்களோட மனசுல இருந்தா மட்டும் அந்த மெசேஜ் போடுங்க. இல்லைன்னா அந்த மெசேஜ் நீங்க போடாதீங்க. when you talk something, நீங்க பேசும்போது பேசுற சமயத்துல வந்து நீங்க பேசுற அதே போல உங்களோட டோட்டல் டீம்ல அதே மெசேஜ் கன்வே பண்ணுமா, யூ ஹேவ் டு திங்க் பண்ணி நீங்க பேசுங்க. நீங்க வந்து உங்களோட அப்ளைன்ல நீங்க வந்து நிறைய ஆளுங்க இருக்காங்க அப்ளைனை மதிக்காத, அப்ளைனை பற்றி அதுதான் சொல்றது. நீங்க அது மாதிரி சொல்லும் போது எப்போ யோசிக்க வேண்டிய விஷயம், உங்களோட டவுன்லைன் கிட்ட அப்ளைனை பற்றி அவர் சரியில்லை அது இதுன்னு சொல்லும் போது நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம், உங்களை பற்றி உங்களோட டவுன்லைன் இதே மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு பேச முடியாது, ஏன்னா நீங்க ரிலேஷன் இருக்காங்க அதனாலதான் அவர்கிட்ட பேசுறாங்க. பட் கர்மாங்கிற ஒரு விஷயம் இருக்கு. 100% there is a thing called karma. அந்த கர்மாங்கிற விஷயம் வந்து 100% இருக்கு. நாளைக்கு வந்து உங்களை பற்றி அவங்களோட டவுன்ல இருக்கிற ஆளுங்க அந்த மாதிரி பேசுறேன்னா
அது உங்களுக்கு வேணும்னு மட்டும்தான் நீங்க அந்த மாதிரி பேசணும். அதர்வைஸ் டோன்ட் டூப்ளிகேட் நெகட்டிவ் திங்ஸ். நீங்க வந்து டூப்ளிகேட் பண்ணவே முடியாது. அதே மாதிரி உங்களோட நம்ம இது அப்ளைன் பற்றி சொல்ற மாதிரி உங்களோட டவுன்லைன்லும் நீங்க வந்து உங்களோட டவுன்லைனுக்கு உங்களோட ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்காது இருக்கும்போது, ஏதாவது டவுன்லைன் கிட்ட எனக்கு அவர் பிடிக்கல அந்த மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுக்காது இருக்கும் போதும் நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் ஆல்வேஸ் இஃப் யூ கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் அந்த மாதிரி இருக்குன்னா எப்போ நமக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கணும்னா அது நாட் ஓன்லி டவுன்லைன் அப்ளைன் அந்த அந்த இது வேர்டே நீங்க விடுங்க, நாட் டவுன்லைன் அப்ளைன். நமக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கணும்னா 100% நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்துதான் ஆகணும். வித்தவுட் கிவிங் ரெஸ்பெக்ட் வி கேனாட் எக்ஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் 100%. அது பட்டு நம்ம பிசினஸ்ல வந்து பேலன்ஸ் இருக்கிற எல்லா காரியத்திலும் அவர் லைஃப்ல தான் அது வந்து ஃபெயிலியர் சக்சஸ் அந்த மாதிரி இருக்கும். நமக்கு வந்து இன்கம் ஜெனரேஷன் 100% இது பாதிக்க போறது. ஸோ ஆல்வேஸ் எப்போ நீங்க என்ன பண்ணும்போது, நீங்க வந்து பேசும்போது, நீங்க மெசேஜ் அனுப்பும்போது, நீங்க என்ன பண்ணாலும் ஈவன் நம்ம வந்து இப்போ தண்ணி அடிக்கிற ஆளானதா தள்ளி அடிக்கும் போது டோன்ட் டூ இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் உங்களோட டீம் முன்னாடி அந்த மாதிரி நீங்க பண்ணவே கூடாது. பிகாஸ் நமக்கும் தெரியும் அது வந்து டூப்ளிகேட் பண்ணக்கூடாத விஷயம். ஸோ வை யூ ஆர் டூயிங் தட்? யூ கேன் டூ எனிதிங். நீங்க வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். தட் இஸ் நாட் அ இஷ்யூ. தட்ஸ் அப் டு அஸ். அது நம்ம விஷயம் தான், என்னோட விஷயம் தான். நான் என்னோட வீட்டுல நான் என்ன பண்ணுங்கிற விஷயம் அது என்னோட சொந்த விஷயம். அது யாருமே அதில் தலையெடுக்க கூடாது. அது எனக்கு பண்ணலாம். பட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ் வி ஷுட் நாட் ஷோ தட். எனக்கு வந்து மேபி நானு காமராஜ் சார் மேபி நிறைய சண்டை எடுக்கும். ஐ எம் நாட் டெல்லிங் தட் ஐ எம் ப்ராப்ளம் வித் காமராஜ் சார். வி ஆர் வெரி க்ளோஸ். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. நானும் காமராஜ் சாரும் பயங்கர சண்டை இருந்தா கூட ஐ வில் நெவர் ஒரு என்னோட டீம் முன்னாடி இல்லைன்னா வேறொரு முன்னாடி நான் ஒரு சிங்கிள் வேர்டு கூட காமராஜ் சார் பற்றி நான் சொல்லவே மாட்டேன். இப்போ அந்த மாதிரி பிரச்சனை இருந்தா கூட நாட் ஓன்லி ஈவன் காமராஜ் சார், என்னோட டவுன்லைன்ல இருக்கிற இப்போ இன்னைக்கு ஜாயின் பண்ண ஒரு நபரா இருக்கட்டும், அவர் வந்து என்ன டெய்லி வந்து திட்டுற ஒரு ஆளான கூட இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ் ஐ வில் நாட் டூ தட். எதுக்கு? எனக்கு அவர் மேல கோபம் இருக்கு, வேணும்னா திட்டலாம். பட் ஐ வில் நாட் டூ தட் பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு டூப்ளிகேட் இட். அது அந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணக்கூடாது. பிகாஸ் இட் இஸ் அகெயின்ஸ்ட் சிஸ்டம். நம்ம சிஸ்டத்துல வந்து அந்த மாதிரி இல்லை. நமக்கு இது ஆட்டோமேட்டிக். நம்ம என்ன நல்லது பண்ணாலும் என்ன மோசம் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் டூப்ளிகேட். கம்பெனி ஆஃபர்ஸ் பற்றி நீங்க வந்து ஐயோ எனக்கு புரியாத விஷயம் ஒரு லீடர் சொல்லும் போது இதெல்லாம் வந்து பயங்கர கன்ஃபியூசிங், எனக்கு இது எப்படின்னு எனக்கு கூட புரியாது, இதெல்லாம் எதுக்கு கம்பெனி பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு லீடர் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கலி இது பண்ணணும்னு வச்சு வேற ஆளுங்களுக்கு கூட அந்த நெகட்டிவ் மெசேஜ் ஆட்டோமேட்டிக் அவர் நெகட்டிவ் ஆயிடும். பிகாஸ் மேபி அவர் வந்து எப்படியாவது இது படிச்சு பண்ணணும்னு நினைச்சுதான் வந்திருக்காங்க. பட் வென் அவர் லீடர் இஸ் டெல்லிங் தட் ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் பி அக்செப்டபிள். ஆமா நம்ம லீடருக்கே பிரச்சனை இருக்கு, அப்போ ஆட்டோமேட்டிக்கலி நான் என்ன பண்ணணும், அவர் சொல்றது கரெக்ட் தான், இது கொஞ்சம் இது பிரச்சனமான விஷயம், அது விட்டுடலாம் அந்த மாதிரி யோசிக்கும். ஸோ நெவர் அவங்களோட டவுன்ல எவ்வளவு க்ளோஸா இருந்த ஆளானா கூட பிசினஸ் இஸ் பிசினஸ். பிசினஸ் விட்டு நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. பிசினஸ் இல்லாத சமயத்தில் நீங்க பேசும்போது ஓகே. பட் பிசினஸ்ல இருக்கிற ஒரு விஷயம் நீங்க வந்து நெகட்டிவ் விஷயத்தை நீங்க சொல்லவே கூடாது. 100% அது யோசிச்சு நீங்க பண்ணணும். பிகாஸ் எப்போ நீங்க பேசும்போது, நீங்க மெசேஜ் அனுப்பும் போது, நீங்க வந்து பிஹேவ் பண்ணும்போது எப்போ யோசிக்க வேண்டிய விஷயம், நான் அந்த மாதிரி பண்ணும்போது அதோட ரியாக்ஷன் எனக்கு பெனிஃபிட்டா வருமா இல்ல எனக்கு வந்து லாஸா வருமானு எப்பவும் பார்த்து பண்ணுங்க. அது இட்ஸ் வெரி சிம்பிள். இது பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் ஏன்னா நான் எப்பவும் சொல்ற விஷயம் தான், ஈவன் டு மை அப்லைன் அண்ட் மை டவுன்லைன் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி என் கிராஸ் லைன் ஈவன் மை கிராஸ் லைன் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்ற விஷயம் தான். நான் இங்க வந்திருக்கிறது 100% பிசினஸுக்காக தான். எனக்கு வந்து பிசினஸ் வேணும். பிகாஸ் என்னோட ஒரு பெரிய இன்கம் துபாயில இருந்து விட்டு தான் நான் இங்க வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. ஸோ அட்லீஸ்ட் எனக்கு வந்து அந்த இன்கம் நான் அங்க விட்டு வந்ததுக்கான பெனிஃபிட் எனக்கு இந்த பிசினஸ்ல இருந்து கிடைக்கணும். அதுவும் வேறொராளுக்கு புண்ணியம் பண்ணிட்டு நமக்கு இவ்வளவு அதிகம் வருமானம் கிடைக்கிற ஒரு பிசினஸ் இந்த உலகத்துல வந்து வேற எங்கேயும் இருக்காது. அது இங்க மட்டும்தான். பிகாஸ் வி ஆர் கிவிங் லாட் மெனி ஆப்பர்ச்சுனிட்டி. நமக்கு வந்து வேலை இல்லாத ஆளுங்களுக்கு நம்ம வேலை கொடுக்குறாங்க, காசு இல்லாத ஆளுங்களுக்கு நம்ம காசு கொடுக்குறாங்க, பேச தெரியாத ஆளுங்களுக்கு நமக்கு பேசி கொடுக்குறாங்க, எல்லாமே நம்ம கொடுக்குறோம். வாட் வி ஆர் நாட் டூயிங். யாருக்குமே தெரியாத ஆளுங்களை நம்ம செலிபிரிட்டி ஆக்குறாங்க. எவ்ரிபடி இஸ் கமிங் அண்ட் டேக்கிங் போட்டோ வித் அஸ். நம்ம கூட இருந்து ஒரு போட்டோ எடுக்கிற மாதிரி எல்லாரும் அந்த ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸுக்கு நம்ம யாருக்குமே தெரியாத ஒரு நபர் நம்ம கொண்டு வர்றாங்க. So we are giving all the facility to them. அது மட்டும் இல்லை, ஆரோக்கியம் எல்லாத்துக்கும் மேல வந்து நம்ம ஆரோக்கியம் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்து நமக்கு அதுல இருந்து நமக்கு ஒரு அன்லிமிட்டெட் அமௌண்ட் ஆஃப் இன்கம் இஃப் கடவுள் இஸ் கிவிங். ஐ வில் நாட் டெல் தட் ஆர்சிஎம் இஸ் கிவிங். ஐ வில் டெல் தட் ஆர்சிஎம்னா அது கடவுளோட வேறொரு பேரு. இட்ஸ் அதர் நேம் ஆஃப் கடவுள் இஸ் ஆர்சிஎம். ஆர்சிஎம்ல இருந்து நமக்கு கடவுள் நமக்கு 100% நமக்கு தர்றேன்னா அது வேணா சொல்ல தேவையில்லை. 100% ஐ வில் அக்செப்ட் அண்ட் ஐ வில் அக்செப்ட் த மேக்ஸிமம் வாட் எவர் இஸ் த கடவுள் இஸ் கிவிங் ஐ வில் டேக். கோட்ல இருந்து நான் வாங்குறதுக்கு தயாரா இருக்காங்க. பட் எப்பவும் வந்து சொல்ற விஷயம் தான் 50-50.
நம்ம தான் பாதி தெய்வம் பாதி, பாதி பாகம் கடவுள் பண்ணணும், பாதி பாகம் நம்ம பண்ணணும்னு எப்போ நமக்கு ஒரு ஃப்ரேஸ் கூட இருக்காங்க, மலையாளத்தில் இருக்கு, தமிழ் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ரேஸ்ல கூட நமக்கு பார்க்க வேண்டிய விஷயம், ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் வந்து கடவுள் பண்ணட்டும் நினைச்சிருக்கிற ஆளுங்க நம்ம எல்லாரும். பட் கடவுள் என்ன நினைச்சிருக்காங்க, ஃபர்ஸ்ட் அவன் ஸ்டார்ட், அவரோட 50% அவர் பண்ணட்டும், அதுக்கப்புறம் என்னோட 50% நான் கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிற ஆளுங்க தான் நம்ம கடவுள். ஸோ டூ அவர் அட்லீஸ்ட் அவர் ஒரு ஸ்டார்டிங் ஆகுது கொடுங்க எல்லாரும். ஸோ utilize this opportunity. We have physical meeting opportunity, we have Zoom meeting opportunity, we have all the leaders opportunity, எல்லாமே நமக்கு இருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து நீங்க எப்போ வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்க. அதே மாதிரி பிஏ ஃபில்டர் எப்பவும் வந்து வேற விஷயம், அது நாசர் சார் சொல்ற விஷயம், எப்பவும் வந்து நம்மளோட ஃபில்டர் மாதிரி இருக்கணும். நமக்கு வந்து ஒரு லீடரை பிடிக்காதுன்னா அது அப்ளைன் ஆகட்டும், டவுன்லைன் ஆகட்டும், யாராகட்டும், உலகத்துல இருக்கிற எல்லா ஆளுங்களுக்கும் ஏதாவது குவாலிட்டி இல்லாத ஒரு மனுஷன் கூட இந்த உலகத்துல இல்ல. எல்லா ஆளுங்களுக்கும் சம் பாசிட்டிவ் எனர்ஜி இஸ் தேர் வித் ஈச் அண்ட் எவரி இது இண்டிவிஜுவல் ஹியர். உலகத்துல வந்து மனிதனா பிறந்தா அது வந்து பெரிய கொலைகாரனா இருந்தாலும் அவருக்கும் இருக்கும் ஏதாவது பாசிட்டிவ் திங் அவரோட உள்ளிலும் இருக்கும். எப்போ வந்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம், நமக்கு வந்து எப்போ இப்போ ஜூம் மீட்டிங்ல கூட நமக்கு நல்லா தெரியுற விஷயம் தான், நிறைய ஆளுங்க வந்து ஒரு லீடரை பிடிக்காதுங்கிற விஷயத்தினால ஜூம் மீட்டிங்கே அட்டென்ட் பண்ண வேண்டாம் நிறைய ஆளுங்க இருக்கு. பிகாஸ் ஐ டோன்ட் லைக் ஹிம், ஐ டோன்ட் லைக் தட், எனக்கு ரஞ்சித் சார் பிடிக்கல, அவர் வந்து எப்போ வந்து பேசுறதுன்னு சரியில்லைன்னு சொல்ற ஆளுங்க இருக்கு எனக்கு, ஐ நோ. அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்க கிட்ட நீங்க சொல்ல வேண்டிய விஷயம், நீங்க வந்து எப்பவும் ஃபில்டர் பண்ணுங்க. எனக்கு வந்து இப்ப ரஞ்சித், இப்ப நான் ரஞ்சித்ங்கிற எனக்கு கூட நிறைய நெகட்டிவ் இருக்கலாம், பட் there will be some positive energy with me. ஏதாவது பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கும் இருக்கும், ஒவ்வொரு லீடர்ஸுக்கும் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். யூ ஹேவ் டு ஃபில்டர் தட். நீங்க வந்து ஃபில்டர் பண்ணணும். உங்களுக்கு தேவையானது மட்டும் எடுத்துட்டு பேலன்ஸ் நீங்க விடுங்க. அதுக்காக டோட்டல் ஒரு ஆளை நெக்லெக்ட் பண்றது அது பயங்கர ஃபெயிலியர். எஸ்பெஷலி இண்டஸ்ட்ரி, நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு நபரை பிடிக்காதுன்னு சொன்னா நீங்க வந்து எல்லாமே கரெக்டா, நம்ம எல்லாரும் கரெக்டா பண்ற ஆளா இருந்தா ஓகே சொல்லலாம். இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற நிறைய லீடர்ஸ் இருக்காங்க, 50 மெம்பர்ஸ் இருக்காங்க, 51 மெம்பர்ஸ். இந்த 51 மெம்பர்ஸ்ல எவ்வளவு பேருக்கு சொல்ல முடியும், இந்த நான் ஜெனிச்ச என்ன ஜெனிச்சதுல இருந்து இது வரைக்கும் நான் உயிரோடு, நம்ம அம்மாவோட பிறந்ததுல இருந்து கரெக்ட், பிறந்ததுல இருந்து இந்த வரைக்கும் என்னோட எவ்வளவு ஏஜ் இருந்தாலும் இது வரைக்கும் எல்லாமே நான் கரெக்டா தான் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் நான் ஒரு நெகட்டிவும் பண்ணல. ஐ ஹவ் டன் எவ்ரிதிங் பக்கா அண்ட் கிளியர் என்று சொல்ல முடியற ஒரு ஆளு கூட நம்ம கூட்டத்தில் இருக்குமா? யாரும் இருக்காது. 100% எவ்ரிபடி ஹஸ் டன் சம் மிஸ்டேக். எல்லாருக்கும் மேபி தெரிஞ்சும் பண்ணிருக்கும், தெரியாம பண்ற ஆளுங்களும் இருக்கும். ஸோ ஹவு யூ கேன் டெல் தட் பர்சன் இஸ் ராங்? எப்படி நமக்கு சொல்ல முடியும் அந்த ஆளு மோசம் உங்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அதே மாதிரி மிஸ்டேக் நம்மள மேபி தெரிஞ்சும் தெரியாம நம்ம பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் தெட்டு பண்ணாத ஆளுங்களே கிடையாது. எல்லா ஆளுங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கு. எவ்ரிபடி மேபி இப்போ வந்து ஒரு ஆள் உங்ககிட்ட மோசமா பிஹேவ் பண்ணலன்னா மேபி இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் யுவர் ப்ராப்ளம். உங்களுக்கு அந்த கோபம் வந்து உங்க மேல இல்ல, அவருடைய வீட்டுல இருக்கிற ஏதாவது பிரச்சனை அது உங்க மேல காமிக்கிறது, அவ்வளவுதான். இட் இஸ் வெரி சிம்பிள். உங்களை அதுவும் நீங்க எதுக்கு அது சீரியஸா எடுக்கணும்? பிகாஸ் இஃப் யூ ஆர் திங்கிங், இஃப் யூ நோ தட் யூ ஆர் டூயிங் எவ்ரிதிங், நீங்க வந்து கரெக்டா பண்றங்கிற ஒரு விஷயம் உங்களோட மனசுல இருந்தா நீங்க எதுக்கு அது வந்து தப்பா எடுக்கணும்? நெக்லெக்ட் இட். அது வந்து நெக்லெக்ட் பண்ணுங்க. வாட் யூ ஆர் ஃபோக்கஸிங், யூ ஆர் ஹியர் ஃபார் த பிசினஸ். நீங்க எல்லாரும் வந்து எதுக்கு இங்க இருக்கிறாங்க? பிசினஸுக்காக தான். அந்த பிசினஸ் டெவலப் பண்றதுக்காக எத்திக்கலா என்ன பண்ணணும்னா நீங்க அது பண்ணுங்க சார். why you are thinking about him? சிரிங்க, மேக்சிமம் சிரிப்புங்கிற ஒரு விஷயம் வந்து உலகத்திலே எல்லா பிரச்சனைகளும் வந்து இல்லாதாக்குற ஒரு விஷயம் தான் சிரிப்பு. ஐ டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிரஸ் ஆல் தீஸ் திங்ஸ் இன் தமிழ், பட் இஃப் இட் இஸ் மலையாளம் ஐ குட் ஹவ் given in a superb language. எனக்கு தமிழ் இது எப்படி நாசர் சார் எல்லாம் சொன்னா நீங்க எல்லாரும் வந்து கரெக்டா புரியும் எனக்கு தெரியும், பட் I don't have any option. நான் அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு நான் அவரை கூப்பிட மாட்டேன், நானே சொல்லுவேன். மலையாளத்துல പറഞ്ഞു കൊടു, மலையாளத்துல പറഞ്ഞു കൊടുക്ക്. வேண்டாம் ഞാൻ പറയാം. ஸோ நான் சொல்ற இந்த விஷயம், எப்பவும் வந்து யார் உங்ககிட்ட என்ன நெகட்டிவ் சொன்னாலும் வந்து ஒரு சிரிப்பிலே வந்து சார் ஓகே சார் சரின்னு சொன்னா உங்களுக்கும் வந்து அந்த ஒரு நாள் வந்து 100% நல்லா போயிடும். எப்பவும் வந்து சிரிச்சு அது அப்படியே இட் இஸ் நாட், நான் அது வந்து ஈஸின்னு சொல்ல மாட்டேன், இட் இஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் அந்த மாதிரி சொல்றது. இல்லைன்னா வந்து ஒரு ஆள் சொல்லும்போது சார் எனக்கு வந்து ஓகே சார் புரிஞ்சுட்டேன் ஓகே ரைட் சார் சொல்லி அந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து நீங்க ஸ்டாப் பண்ணுங்க. பட் அதுக்காக உங்களோட டோட்டல் டீமுக்கு வந்து ஜூம் மீட்டிங் வேண்டாம், அந்த டோட்டல் டீமுக்கு வந்து அந்த ஆளோட மீட்டிங் வேண்டாம், அந்த ஆள் இருக்கிற அச்சீவ்மெண்ட் செலிப்ரேஷன் வேண்டாம், இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு நீங்க வரக்கூடாது. பிகாஸ் எவ்ரிபடி மேபி உங்களுக்கு வந்து அந்த ஆள் மோசமா இருக்கலாம், மேபி உங்களுக்கு வந்து அந்த ஆளோட நிறைய நெகட்டிவ் இருக்கலாம்,
பட் அது தெரியாத நிறைய ஆளுங்களுக்கு வந்து அவர் தெரியாத நம்ம ஒரு ஆளை பார்க்கும்போது மேபி அவர் கையில இருக்கிற ஒரு சின்ன பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் போதும் அவருக்கு வந்து நெக்ஸ்ட் பின் லெவலுக்கு வருதுக்கு. why you are blocking that one? நீங்க வந்து அது அந்த மாதிரி பிளாக் பண்ணவே கூடாது. always there will be some positive energy with each and every people. எல்லா ஆளுங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் எடுத்துட்டு பேலன்ஸ் எல்லாம் வந்து நம்ம நாசர் சார் எப்படி சொல்ல வச்சுதான் பி ஏ ஃபில்டர். நீங்க வந்து ஃபில்டர் ஆயிடுங்க. நீங்க வந்து ஃபில்டர் பண்ணிட்டு ஆവശ്யம் உள்ளது மட்டும் எடுத்துட்டு பேலன்ஸ் வந்து நீங்க வந்து நம்ம எடுத்து போங்க. அது கரெக்டா நீங்க உங்களுக்கு வரும். உங்களோட பேலன்ஸ் வர போற லைஃப்ல வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த அந்த ஃபில்ட்ரேஷன் வந்து உங்களை காப்பாத்தும். பட் யூ ஹேவ் டு டேக், நீங்க வந்து எல்லாம் பார்க்கணும். அதுவும் நாசர் சார் சொல்ற விஷயம் தான். வி ஹேவ் டு நோ எவ்ரிதிங். எல்லா விஷயம் நம்ம ஒரு வாட்டியும் நம்ம பார்க்கணும். அது மோசமான ஆளுங்களையும் நம்ம பார்க்கணும், நல்ல ஆளுங்களையும் நம்ம பார்க்கணும், நம்ம வந்து ஆரோக்கியம் இல்லாத ஆளுங்களையும் பார்க்கணும், ஆரோக்கியம் உள்ள ஆளுங்களையும் பார்க்கணும், எல்லா டைப் பாவப்பட்டவரை பார்க்கணும், நல்ல காசு இருக்கிற ஆளுங்களை பார்க்கணும், ஏழைகளை பார்க்கணும், மிடில் கிளாஸ் ஆளுங்களை பார்க்கணும், எல்லா ஆளுங்களையும் நம்ம பார்க்கணும். எல்லாருக்கிட்டையும் நம்ம மிங்கிள் பண்ணி எல்லாரும் கையிலிருந்து நமக்கு கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. பிகாஸ் எஸ்பெஷலி வி ஹாவ் த ப்ராடக்ட் ரேஞ்ச் ஃபார் எவ்ரிபடி. ஆரோக்கியம் உள்ள ஆளுங்களுக்கும் ப்ராடக்ட் இருக்கு, ஆரோக்கியம் இல்லாத ஆளுங்களுக்கு வேண்ட ப்ராடக்ட் இருக்கு, ஏழைகளுக்கு வேண்ட ப்ராடக்ட் இருக்கு, பணக்காரங்களுக்கு வேண்ட ப்ராடக்ட் இருக்கு, மிடில் கிளாஸ் ஆளுங்களுக்கு வேண்ட ப்ராடக்ட் இருக்கு, வேலை இல்லாத ஆளுங்களுக்கு வேண்ட ப்ராடக்ட் இருக்கு, டாக்டர்ஸுக்கும் இன்ஜினியருக்கும் வேண்ட ப்ராடக்ட் இருக்கு. எல்லா டைப் ஆளுங்களுக்கும் டோட்டல் பேக்கேஜ் வி ஹேவ் வித் அவர் ஆர்சி பிசினஸ். ஸோ வி ஹேவ் டு மிங்கிள் வித் ஈச் அண்ட் எவரி பர்சன். நமக்கு தெரிஞ்ச முழுவன் ஆளுங்க கிட்டே வந்து நம்ம பேசணும், நம்ம வந்து எல்லாருக்கிட்டையும் மிங்கிள் பண்ணணும். டோன்ட் எக்ஸ்பெக்ட் சம்படி டு பிஹேவ் வாட் யூ லைக். நீங்க திங்க் பண்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேற ஆளு உங்ககிட்ட பிஹேவ் பண்ணணும்னு நீங்க நினைக்கவே கூடாது. இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஈவன் வித் அவர் வைஃப், நம்ம அப்பா அம்மா, அவருக்கு கூட நமக்கு வந்து 100% நமக்கு அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. we cannot expect. பட் நம்ம வந்து எப்போ நம்ம வைஃப் கூட இல்லைன்னா வந்து அப்பா அம்மா கூட நம்ம குழந்தைய கூட நம்ம ஹாப்பியா இருக்கிறேன்னா we are accepting that அவருக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் வந்து we will expect because we love them. நமக்கு அவர் பிடிக்கிறதுனால அவருக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் வந்து நம்ம எக்ஸெப்ட் பண்றாங்க. அதனால நம்ம வந்து பெரிய பிரச்சனை நம்ம கூட இடையில இல்லை. நம்ம வந்து எப்போ நல்ல கனெக்ஷன்ல போகும். பட் தி திங் இஸ் நீங்க வந்து வேற ஆளுங்கிட்ட நீங்க வந்து கரெக்டா நான் நினைக்கிற மாதிரி அவர் எங்கிட்ட பிஹேவ் பண்ணணும், நான் நினைக்கிற மாதிரி மெசேஜ் அவர் போடணும், நான் நினைக்கிற மாதிரி அவர் வந்து எங்க வேற ஆளுங்க கிட்ட பேசணும். இந்த மாதிரி நீங்க யோசிக்கிட்டே இருந்தா இட் இஸ் நாட் அட் ஆல் கோயிங் டு ஹேப்பன். அது நம்ம பிசினஸ்ல மேனேஜ்மெண்ட்ல இது வந்து 100% நடக்காத விஷயம். we have to change for them. ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் வேண்டி நம்ம தான் சேஞ்ச் ஆகணும். காமராஜ் சார் கிட்ட பேசும்போது நான் ஒரு டைப்ல பிஹேவ் பண்ணணும். நான் வந்து நாசர் சார் கிட்ட காமராஜ் சார் கிட்ட நான் பிஹேவ் பண்றேன், அதே மாதிரி நான் நாசர் சார் கிட்ட பிஹேவ் பண்ணா he will not like me. ஏன்னா அவர் ரெண்டு டிஃப்ரெண்ட் கேரக்டர். நான் அவர்கிட்ட பேசுறது ஒரு மாதிரி, நாசர் சார் கிட்ட பேசுறது மாதிரி. நாசர் சார் கிட்ட பேசுற அதே மாதிரி நான் வந்து கோபகுமார் சார் கிட்டயோ மூர்த்தி சார் கிட்டயோ போயிட்டு எனக்கு பேச முடியாது. நான் வந்து மேபி பயங்கர ஃப்ரெண்ட்லியா வந்து சுஜித் சார் கிட்ட பேசுவாங்க. இந்த சுஜித் சார் வந்து பெரிய காமெடி பயங்கர வந்து நக்கல் எல்லாம் பண்ணுவாங்க சுஜித் சார். பிகாஸ் we have that much அந்த மாதிரி ரிலேஷன் நானும் சுஜித் சாரும். ஆனா அதே மாதிரி எனக்கு வந்து சுரேந்திர பட் சார் கூட எனக்கு போய் பிஹேவ் பண்ண முடியாது. ஸோ we are அது எல்லா இடத்துலையும் நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம வந்து பிஹேவ் பண்ணும்போது 5 சேஞ்ச் நம்ம பண்றாங்க. பிகாஸ் நமக்கு தெரியும் ஒரு ஆளுக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுங்கிற விஷயம். பட் ஐ ஆம் நாட் எக்ஸ்பெக்ட் எப்போ வந்து சுரேந்திர பட் சார் என்னை பற்றி நல்ல மட்டும்தான் பேசுவாங்க, இல்லைன்னா எப்போ நம்ம மூர்த்தி சார் வந்து என்னை பற்றி நல்ல மட்டும்தான் பேசுவாங்க, அந்த மாதிரி எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. வாட் எவர் சிச்சுவேஷன் எப்படி ஆனாலும் நம்ம சேஞ்ச், நமக்கு வந்து அந்த சிச்சுவேஷனுக்காக நம்ம தான் மாறணும். we have to change ourselves in each and every situation. எப்படி சேஞ்ச் ஆகணும்? நம்ம வந்து அந்த ஃபில்டர் பண்ணிட்டு இப்ப என்ன பற்றியாலும் மோசம் சொல்லும் போது அந்த மோசம் நான் விட்டுடணும். ஆனா அது வந்து 100% திருந்த வேண்டிய மோசமா இருந்தா நம்ம வந்து அதை யோசிச்சு அது மாற்றணும். 100%. ஆல்வேஸ் ஐ அக்செப்ட் திஸ் டைப் ஆஃப் கிரிட்டிசிசம். யாராவது எனக்கு கிரிட்டிசைஸ் பண்ணாரு, இந்த சார் நீங்க வந்து ஈவன் நாசர் சார் எல்லாம் வந்து நிறைய தடவை என்ன வந்து சார் இந்த மாதிரி நீங்க பேசணும் அந்த மாதிரி பேசணும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு எப்பவும் தர்ற ஆளுதான் நாசர் சார் எல்லாம். ஒரு மீட்டிங் கழிஞ்சா முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்பவும் அவர் என்ன ஃபோன் பண்ணிட்டு சார் நீங்க அந்த வார்த்தை பேசுறது கரெக்டா இருந்தாங்க, இந்த வார்த்தை பேசுறது கரெக்டா இருந்தாங்க, பட் யூ ஹேவ் டு இம்ப்ரூவ். there is improvement. ஒரு chances, still there are chances for improvement. உங்களுக்கு வந்து நல்லா கரெக்ட் லாஸ்ட் மீட்டிங்ல இருந்து இந்த மீட்டிங் பயங்கர வித்தியாசமா இருந்தாங்க, பட் we have a chance to improve. நமக்கு வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆக்சுவலி he is senior than me, but he is a star pearl achiever and I am a ruby pin achiever. ஏன் நான் அவர் சொல்றது கேட்கணும்? எதுக்கு நான் அவர் சொல்றது மதிக்கணும்?
வேணும்னா எனக்கு அந்த மாதிரி யோசிக்கலாம். நான் சொல்றது அவரு கேட்டா போதும். நான் வந்து ரூபி பின் அச்சீவர், அவர் ஸ்டார் பால் பின் அச்சீவர். நான் அவர் சொல்றது எதுக்கு நான் கேட்கறது எனக்கு வேணும்னா யோசிக்கலாம். பிகாஸ் இட் இஸ் ஜஸ்ட் லைக் அவர் வந்து எனக்கு ஒரு உபதேசம். ஹி இஸ் கிவிங் அட்வைஸ் டு மீ. ஆல்வேஸ் நமக்கு யாருக்குமே பிடிக்காத விஷயம் தான் அட்வைஸ்ங்கிற விஷயம் யாருக்குமே பிடிக்காது. எஸ்பெஷலி ஈவன் குழந்தைகளே இருந்து நம்மள வயசான ஆளுங்க வரைக்கும் யாருக்குமே பிடிக்காத ஒரு விஷயம் தான் அட்வைஸ் பண்ணணும்னு சொன்னா யாருக்குமே ஒரு வாட்டி டெய்லி வந்து ஒரு ஆள் ஹாஃப் அன் அவர் உங்களை வாங்க வந்து அட்வைஸ் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன் வாங்கன்னு சொன்னா nobody is going to listen that way. But the thing is that whatever Nasser sir is telling to me, 100% it is he's telling for my improvement. அது எனக்கு தெரியும். I have to accept that. என்னோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக சொல்றாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட் சான்சஸ் இருக்கு. யூ ஹேவ் டு டூ லைக் திஸ் அந்த மாதிரி சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கலி இட் இஸ் பூஸ்டிங் மீ. கொஞ்சம் கூடி சரி பண்ணணும், கொஞ்சம் கூடி இது இந்த மாதிரி சொல்றது இது கரெக்டா நான் சொல்லல. நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த மாதிரி சொல்லணும். ஸோ வி ஹேவ் டு டேக் இட் ஃப்ரம் ஈச் அண்ட் எவரிபடி. பிகாஸ் இப்போ நாசர் சாரோட கேஸ் வேற, இஸ் குவாலிட்டி பர்சன். ஈவன் ஒரு குவாலிட்டி இல்லாத ஆளானா கூட, இவன் வந்து ஒரு ஈகிள் பின் லெவலில் இருக்கிற ஆளானா கூட ஐ வில் 100% ரிசல்ட். இப்போ ஹீஸ் காலிங் மீ, இப்போ சம்படி இஸ் காலிங் மீ, சார் நீங்க உங்களோட பண்ண விஷயம் வந்து சூப்பரா இருந்தாங்க, பட் நீங்க சொன்னது கரெக்டா இல்ல, அந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடாது. இல்லைன்னா வந்து நீங்க சார் இந்த பாகம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க சொன்னா 100% if it is ethical, I will definitely I will agree with him and definitely I will அது அந்த மாதிரி நான் பண்ணவே மாட்டேன். அவர் சொன்ன விஷயம் வந்து கரெக்டா, அந்த மாதிரி கரெக்டா அவர் என்ன பண்ணிருக்கோ அதே அது மாதிரி தான் பேச போறாங்க. அது வந்து அவரோட பின் லெவலே இல்லைன்னா வந்து அது இல்லை. சொன்ன விஷயம் கரெக்டா இருந்தா அது யாரு சொன்னாலும் நான் எடுத்துக்குவாங்க. ஸோ யூ ஆல் ஹேவ் டு பி லைக் தட். நிறைய விஷயங்களை வந்து பலன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் நம்ம பிஸ்னஸே வந்து பேசுற பிஸ்னஸ் தான். வித்தவுட் ஸ்பீக்கிங் வி கேனாட் இம்ப்ரூவ் அவர் நெட்வொர்க். நம்ம வந்து நெட்வொர்க் பில்ட் பண்ணோம்னா வி ஹாவ் டு ஸ்பீக். நம்ம வந்து பேசிதான் ஆகணும். நம்ம நாக்கில இருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து இன்கமா மாறுற ஒரு பிஸ்னஸ் தான் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி. வாட் எவர் வி ஸ்பீக், அது வந்து நம்ம ப்ராடக்டை பற்றி நம்ம பேசுறது எவ்வளவு நம்ம கன்வின்சிங்கா பேசுறதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ப்ராடக்ட் ஆளுங்க நம்ம இது வாங்குவாங்க. ஈவன் சில ஆளுங்க வந்து நம்ம பேசும்போது ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன், நம்ம சொல்ற வார்த்தையில வந்து சின்ன மிஸ்டேக்கு கூட அது பெருசாக்கி அதே மாதிரி ஒரு பாம்பாக்கி மாற்ற ஆளா இருந்தா அவர்கிட்ட பேசும்போது 100% நம்ம வந்து பார்த்துதான் அவர்கிட்ட பேசணும். we always have to keep our words like that. அந்த மாதிரி பார்த்து பேசணும் அந்த மாதிரி ஆளுங்கிட்ட. பிகாஸ் we know that இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அவர் எடுக்கும். அதனால அவர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நம்ம காஷியஸ் ஆகணும்னா don't try to change him, you have to change. ஏன்னா அவர் சேஞ்ச் பண்றதுக்காக உங்களோட நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். பட் யூ கேன் சேஞ்ச் யுவர் செல்ஃப். தட் அதுக்கு டைம் வேஸ்டே இல்லை. பிகாஸ் நீங்க சேஞ்ச் பண்றது உங்களை தான். எதுக்கு நீங்க வந்து வேறொரு ஆளை இல்லைன்னா ஒரு ஆளை சேஞ்ச் பண்ணாங்க, ஓகே அந்த ஆளை நிறைய கஷ்டப்பட்டு 6 மாசத்துக்குள்ள ஒரு ஆளை வந்து நீங்க 100 சேஞ்ச் பண்ணாங்க, ஓகே ரைட். நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஆள் இதே மாதிரி இருந்தா அவர் சேஞ்ச் பண்றதுக்காக எகெயின் நீங்க போய் 6 மாசம் நீங்க போய் வேஸ்ட் பண்ண போறாங்க. இந்த 6 மாசம் டைம்ல வந்து டோட்டல் உங்களோட அச்சீவ்மெண்ட் தான் வேஸ்ட் ஆகுது. பட் இஃப் யூ சேஞ்ச் யுவர் செல்ஃப், ஒவ்வொரு ஆளுங்ககிட்டயும் நீங்க பேசும்போது வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி நீங்க பேசினா பிரச்சனையே முடிஞ்சு போச்சு சார். இட் இஸ் வெரி சிம்பிள். ஆல்வேஸ் அது மட்டும் இல்ல, இப்ப முன்னாடி சொன்ன மாதிரி எஸ்பெஷலி ஃபார் திஸ் ஜூம் மீட்டிங், இஃப் யூ ஆர் நாட் டேக்கிங் யுவர் டீம் டு திஸ் ஜூம் மீட்டிங் மீன்ஸ் யூ டோன்ட் நோ டு அச்சீவ் யுவர் டார்கெட். உங்களோட டார்கெட் எப்படி அச்சீவ் பண்ணான்னு உங்களுக்கு தெரியாதுன்னு நான் சொல்லுவீங்க. if you are not taking your teammates to this Zoom meeting, because இந்த Zoom meetingல என்ன பேசுறது, இந்த Zoom meeting பேசுறது எல்லாமே வந்து ப்ராடக்ட்டை பற்றிட்டு, பிசினஸ் பிளானை பற்றிட்டு, இம்ப்ரூவ்மெண்ட்டை பற்றிட்டு, குவாலிட்டி லீடர்ஷிப்பை பற்றிட்டு, இது மட்டும் தான் இதுல பேசுறாங்க. மேபி வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 20 நிமிஷம் வந்து நமக்கு வந்து ஒரு வரவேற்புரைன்னு சொல்லிட்டு அது மாத்திரம் இருக்கும். அந்த 20 மினிட்ஸ் போனா பேலன்ஸ் வந்து 100% குவாலிட்டி ப்ரோக்ராம் தான் இந்த Zoom மீட்டிங்ல இருக்காங்க. அந்த ப்ரோக்ராம் வேண்டாம்னு சொல்றது எதுக்கு? பிகாஸ் நமக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் கிட்டயும் சண்டே இல்லை. ஆர்சிபி இருக்க நியூட்ரிசார்ஜ் கிட்ட நமக்கு என்ன சண்டே இருக்கு? சண்டே இல்லை. நமக்கு வந்து ஒரு லீடர்ஷிப்பை பற்றி பேசும்போது அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி, அது பேசுற ஆளா யாரா இருந்தாலும் சொல்லல விஷயம் கரெக்டா இருந்தா அது யாரு சொன்னா என்ன சார்? if somebody நிறைய ஆளுங்க அவர் என்ன சொல்றீங்க, அவருக்கு என்ன லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு? அவருக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்தா என்ன இல்லைங்கிற என்ன சொல்லுற விஷயம் கரெக்டா? நான் உங்ககிட்ட சொல்றாங்க only see talk the duplicative things. நீங்க டூப்ளிகேட் பண்ற விஷயங்கள் மட்டும் பேசுங்க, வாட்ஸ்அப் மெசேஜ் போடும்போது நீங்க பார்த்து வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க சொல்றீங்க. அந்த மாதிரி சொல்லும்போது மேபி நான் வந்து நிறைய மோசமான விஷயங்கள் பேசுற ஆளா இருக்கான். நான் மேபி வந்து நிறைய அதே மாதிரி வாட்ஸ்அப் மெசேஜ் போடுற ஆளா இருந்தா கூட நான் சொன்ன விஷயம் கரெக்டா இல்லையா நீங்க சொல்லுங்க. எப்படியா இருந்தாலும் சொன்ன விஷயம் கரெக்ட் தான். உங்களுக்கு என்ன தெரியும்? as a leader you know me, நான் வந்து கரெக்டான ஆள் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். பட் நீங்க கொண்டு வர்ற எத்தனை பேருக்கு அந்த ஆளு தெரியும்? they don't know who is speaking.
அவர் மோசமான ஆளா நல்ல ஆளா அவனை பற்றி ஒண்ணுமே தெரியாது. பட் தே ஓன்லி லிசன் வாட் ஹீ சேயிங். அவர் பேசுற விஷயம் மட்டும்தான் அவருக்கு வரும். அந்த விஷயம் உங்களுக்கு தேவையான விஷயம் தான் 100%. இல்லை, ஏன்னா அது கொடுக்கிற அந்த அந்த பாயிண்ட் அது 100% தேவையான போயது, 100% நிஜமான பாயிண்ட் தான் கொடுக்குறாங்க. நோபடி வில் இந்த ஜூம் மீட்டிங்ல வந்து யாருமே வந்து நெகட்டிவ் பேச போறது இல்லை. நீங்க வந்து கொஞ்சமாவது பிசினஸ் பண்ணாது இருங்க, இது 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 நம்ம பிசினஸ் எல்லாம் வந்து பயங்கர மோசம் அந்த மாதிரி நோபடி இஸ் கோயிங் டு டெல். இந்த ஜூம் மீட்டிங்ல வந்து எப்போ வந்து நம்ம மோட்டிவேஷனை பற்றி தான் பேச போறாங்க. எப்போ வந்து ப்ரொடக்டோட டெமோ தான் நம்ம கொடுக்க போறாங்க. ஆல்வேஸ் வி டாக் அபவுட் பாசிட்டிவ் திங்ஸ். அது யாரு பேசினாலும் கிடைக்கிறது வந்து 100% பாசிட்டிவ் தான். நீங்க எதுக்கு அது வேண்டாம் சொல்றாங்க? பிகாஸ் யூ மைட் பி நாட் லைக்கிங் தட் பர்சன் ஹூ இஸ் டாக்கிங். அந்த சொல்லுற ஆளை உங்களுக்கு பிடிக்காது. மேபி அது யாரா இருந்தாலும் அது அந்த ஆளை பிடிக்காதுங்கிற விஷயத்துல டோட்டல் டீமுக்கு கிடைக்க போற அந்த எஜுகேஷன் நீங்க வேணாம் சொல்றீங்க. ஸோ திஸ் இஸ் த திங். நீங்க வந்து 100% வந்து ஒரு ஃபில்ட்ரேஷன் பண்ணிட்டு நீங்க எடுத்து அதுவும் யூ ஹேவ் டு எஜுகேட் யுவர் டீம் ஆல்சோ. உங்களோட டீமுக்கும் வந்து அந்த எஜுகேஷன் கொடுங்க. எப்பவும் வந்து மேபி நான் கூட எப்பவும் எக்ஸாம்பிள் சொல்லும் போது கூட நம்ம எக்ஸாம்பிள் சொல்லுங்க. டோன்ட் டேக் அனதர் எக்ஸாம்பிள். அந்த ஆளை மாதிரி இந்த ஆளை மாதிரி அந்த மாதிரி சொல்லாதீங்க. ஆல்வேஸ் டேக் எக்ஸாம்பிள் ஆஃப் மை செல்ஃப். நான் எப்பவும் வந்து என்ன மோசம் சொன்னாலும் அது எக்ஸாம்பிள் நான் என்னதான் சொல்லுவாங்க ஆல்வேஸ். பிகாஸ் நானும் நிறைய தப்பு பண்ற ஆளு தான். ஸோ ஐ ஆம் டேக்கிங் எக்ஸாம்பிள் ஆஸ் மை செல்ஃப். நான் என்னது எக்ஸாம்பிள் சொல்றாங்க எப்பவும் சொல்லும்போது சொல்லுங்க, நான் வந்து உங்ககிட்ட மோசமா பிஹேவ் பண்ணாலும் நீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பிகாஸ் இது நம்ம பிசினஸ்ல வந்து இந்த மாதிரி இருக்கும். எப்போ நம்ம இப்போ வந்து நெகட்டிவ் நான் சொன்னா கூட நீங்க அதை இருக்காதுங்க. டோன்ட் டேக் எனி நெகட்டிவ் வேர்ட்ஸ் வித் மீ. ஜஸ்ட் டேக் only whatever you have the positiveness with me. only take to as a take home. உங்களோட டேக் ஹோம் மெசேஜ் ஒரு டேக் ஹோம் மெசேஜ் ஆயிட்டு நான் சொல்ற பாசிட்டிவ் விஷயங்கள் மட்டும் விடுங்கன்னு உங்களே எக்ஸாம்பிள் பண்ணி சொல்லுங்க. அது கேட்கிற ஆளுங்களுக்கு கூட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி லഭിക്കും. வேற ஆளை பற்றி சொல்லாத நம்ம சொல்லும் போது அது கூட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. எஸ், he knows that அவருக்கு என்னென்ன குறை இருக்குங்கிற விஷயம் அவருக்கே தெரியும். வாட் எவர் he needs, அவருக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பாட்டு இருக்குங்கிற விஷயம் அவருக்கு தெரியும்னு நம்ம கூட இருக்கிற ஆளுங்களுக்கு தெரியும்போ அது கூட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் சார். பட் ஆல்வேஸ் இஃப் ஐ ஆம் டெல்லிங் தட் ஐ ஆம் ஆல்வேஸ் கிளியர், நான் வந்து கரெக்டா பண்றீங்க, நான் வந்து எல்லாமே சரியா தான் பண்றீங்க, நான் அந்த மாதிரி பண்ணேன் இந்த மாதிரி பண்ணேன், எப்போ அதே மாதிரி சொல்றதுக்கு இது இல்லை. நம்ம we have to accept our mistakes also. நம்ம இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிருக்காங்க, பட் டெஃபினெட்லி ஐ வில் இம்ப்ரூவ். அந்த மாதிரி சொல்லும்போது வந்து ஒரு பெரிய லெவலுக்கு நமக்கு மாற்றம் வரும். அண்ட் த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் திங் இஸ் அக்செப்ட் த சேஞ்சஸ். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இனி வரப்போற காலத்துல வந்து இதே மாதிரி ஜூம் மீட்டிங், இதே மாதிரி நம்ம ஆஃபர்ஸ், கம்பெனி ஆஃபர்ஸ் வந்து நிறைய ஆளுங்க வந்து பயங்கர கன்ஃபியூசிங், எப்படி பண்ணணும்னு தெரியாது இதெல்லாம் சொல்றீங்க. பட் யூ ஹேவ் டு அக்செப்ட் தி திங்ஸ். இனிமே வரப்போற காலத்துல வந்து இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வச்சுதான் நமக்கு எல்லாருக்கும் வெற்றி அடிக்கணும். we don't have any other option. நமக்கு வேற ஆப்ஷன் இல்லை. நம்ம ஆர்சிஎம் பிசினஸ்ல இருக்காங்க, கம்பெனி வந்து நமக்கு வெற்றி அடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பெரிய ஆஃபர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் இயர் நம்ம பார்த்தா 2020 இயர்ல நம்ம பார்த்தா நிறைய ஆளுங்களுக்கு வந்து இப்போ கம்பெனி கொடுத்த அந்த 10%, 15%, 20%, 25% அந்த லெவல்ல growth காமிக்கிற ஆளுங்களுக்கு நவம்பர் பே அவுட் எகைன் கிடைக்கிற அந்த ஆஃபர், அந்த மாதிரி ஆஃபர்ல வர்ற லாஸ்ட் 2020ல இருக்கிற எவ்வளவு ஆளுங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதனாலதான் கம்பெனி வந்து இந்த மாதிரி ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க. பிகாஸ் லாஸ்ட் இயர் அந்த மாதிரி ஆஃபர் ஒண்ணுமே இல்லை. கம்பெனி என்ன லாஸ்ட் இயர் கம்பெனி பார்த்த விஷயம் என்ன, நிறைய ஆளுங்க வந்து 10, 20, 25% எல்லாம் growthல வந்திருக்காங்க. ஸோ கம்பெனி நினைச்ச விஷயம், இஃப் somebody is doing extra திங்ஸ், நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கம்பெனிக்காக ஒரு 10-20% எல்லாம் growth கொடுக்குறேன்னா அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கூட கம்பெனி கொடுத்துடலாம். கம்பெனி உங்களுக்காக வந்து பிளான் பண்ண ஒரு அஜெண்டா அது. பட் லாட் மெனி திங்ஸ் ஆளுங்க என்ன யோசிக்கிறேன்னா, அது வந்து எப்படி ஆனாலும் இந்த 15%, 20% யாருக்கும் அச்சீவ் பண்ண போறது இல்லை. அதனால கம்பெனி எவ்வளவு 2 வாட்டி கொடுத்தாலும் 3 வாட்டி நவம்பர் இன்கம் கொடுத்தாலும் என்ன பிரச்சனை? அப்ப அதனாலதான் கம்பெனி இந்த மாதிரி கொடுக்குறீங்கன்னு நினைக்கிற ஆளுங்க இருக்கு. பட் இட் இஸ் நாட் ட்ரூ. அந்த மாதிரி இல்ல. லாஸ்ட் இயர் நம்ம எல்லாரும் காமிச்சு கொடுத்த அந்த growth பார்த்து இப்படி இதே மாதிரி growth காமிக்கிற ஆள் இருந்தா அவருக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம கையில இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா அவருக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு they have to give an extra income for their extra effort. அதுக்காக லாஸ்ட் இயர் காமிச்ச அந்த growth பார்த்து தான் கம்பெனி இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் நவம்பர்ல கிடைக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. பட் ஆல் தீஸ் திங்ஸ் we have to utilize. நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணலைன்னா இதுக்கு ஒன்றும் வேல்யூவே இல்லை.
நம்ம வந்து நம்ம பலூன் இருக்குல்ல, பலூன் எல்லாருக்கும் தெரியும். இந்த பலூன் வந்து நம்ம உயிர்ப்பிக்காத, நமக்கு அந்த ப்ளோ பண்ணாது இருக்கும்போது அது பலூன் நமக்கு வேணா பாக்கெட்ல கொண்டு போக முடியும், நமக்கு வேணா வாயிலிட்டு கடிச்சு கொண்டு போக முடியும், எப்படி வேணாலும் நமக்கு படிச்சு கொண்டு போக முடியும். பட் அந்த பலூன் வந்து ப்ளோ பண்ணதுக்கு அப்புறம், உயிர்ப்பிச்சதுக்கு அப்புறம் நமக்கு அது அந்த பாக்கெட்ல விட முடியாது, கையிலும் வைக்க முடியாது, ஒண்ணுமே வைக்க முடியாது. பிகாஸ் இட் இஸ் நாட் கம்ஃபர்டபுள் வித் டேக்கிங் திஸ் தட் பலூன் டு ஒன் பிளேஸ் டு another பிளேஸ். ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துல அந்த பலூன் கொண்டு போறது பயங்கர கஷ்டம் தான். பட் அந்த பலூனுக்கு வேல்யூ இப்ப இருக்கு. அது வந்து உயிர்ப்பிக்க அந்த ப்ளோ பண்ணாது இருக்கிற பலூனுக்கா வேல்யூ, இல்ல ப்ளோ பண்ணி நல்லா கரெக்டா இருக்கிற பலூனுக்கா வேல்யூ வந்து அந்த ப்ளோ பண்ண பலூனுக்கு மட்டும்தான். ஸோ ஆல்வேஸ் வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்து நீங்க ஒர்க் செய்தா மட்டும்தான் உங்களுக்கு வேல்யூ வரும். இல்லைன்னா வந்து இட் வில் பி வெரி ஈஸி. எங்க வேணாலும் உங்களுக்கு அந்த பலூன் மாதிரி எங்க வேணாலும் கொண்டு போக முடியும். பாக்குறதுக்கு ஜஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நல்ல பலூன் சொல்லுவாங்க. பட் அதோட கரெக்டான வேல்யூ, அந்த பலூனுக்கு கரெக்டா நல்ல பலூனா, அதோட ஷேப் என்ன மாதிரி ஷேப்ல இருக்காங்க, இதெல்லாம் கரெக்டா தெரியணும்னா அந்த பலூன் வந்து கரெக்ட் ப்ளோ பண்ணாதான் எல்லாருக்கும் தெரியும். ஸோ யூ ஹேவ் டு ப்ளோ யுவர் செல்ஃப். நீங்க வந்து உங்களோட உங்களுக்குள்ள இருக்கிற உங்களோட அந்த கெப்பாசிட்டியை வந்து நீங்க ப்ளாக் பண்ணுங்க. அது வந்து கரெக்டா வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் முடியற விஷயம் தான். ஈவன் வந்து சுரேந்திர பட் சாருக்கும் அதே மாதிரி இப்போ கேரளாவில் கூட ஒரு ஸ்பெஷல் எக்ஸாம்பிள். மேபி திஸ் மந்த் he is going to become a star emerald. நம்ம சுஜி சாரோட ஆப்பர்ச்சுனிட்டி லெக்கில் வந்து ஒரு எமரால்டு இருக்கிறாங்க, நாராயணன் அவரோட பேரு. அவரு வந்து சுஜித் சார் ஒரு ஆக்சுவலி முன்னாடி வந்து ஒரு கூர்க்கான்னா ஒரு பில்டிங்கோட நம்ம இது வாட்ச்மேனா வேலை செய்த ஆளு. அவருக்கு வந்து நம்ம ரொபோட்டோட சந்திவாதம் எல்லாம் ஆயிட்டு பயங்கர பிரச்சனை இருந்த ஆளு. அவர் வீட்டுல சின்ன ஒரு വളരെ ചെറിയൊരു குடில் மாதிரி இருந்த ஒரு குடிசை வீட்டுல தான் அவரு ஸ்டே பண்ணிட்டு இருந்த அந்த காலத்துல. ஸோ ஒரு மீட்டிங்க்கு போகும்போது ஏதோ பஸ் வெயிட் பண்ணும்போது தான் அந்த பில்டிங்கு முன்னாடி இந்த வாட்ச்மேனை நம்ம சுஜித் சார் பார்த்தது, அவர்கிட்ட பேசினது. அப்ப ஜஸ்ட் கேஷுவல் டாக் பண்ணும்போது சுஜித் சார் தான் அவர்கிட்ட சொன்னேன், ஆர்சிஎம்ங்கிற ஒரு இது இருக்கு, அதுல நீங்க நல்ல வாய்ப்பு இருக்கு, நீங்க வேணும்னா வந்து ஜஸ்ட் ஜாயின் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இந்த முட்டு வலிக்கு வந்து நல்ல அடிப்பொலியான நல்ல சூப்பரான இது இருக்கு, மெடிசின்ஸ் இருக்கு, அதே மாதிரி நம்ம இது நல்ல நியூட்ரியன்ஸ் இருக்கிற நம்ம பொருள்கள் எல்லாமே இருக்கு. ஸோ ப்ளீஸ் ஜாயின் சொல்லிட்டு ஜஸ்ட் அந்த பொருள் கொடுத்து நம்ம தவிடனா எல்லாம் இது கொடுத்துட்டு நம்ம ரைஸ் பிரைனோல தான் அவர் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ரைஸ் பிரைனோல சாப்பிட்டுட்டு அவருக்கு இந்த அவரோட இது ஆர்த்ரைட்டிஸுக்கு பயங்கர ஒரு வித்தியாசம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பிஜே யூஸ் பண்ணிட்டு அதுல ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இப்ப அந்த வாட்ச்மேனா இருந்த ஆளு வந்து லாஸ்ட் இயர் 2020 ஆகஸ்ட் மாசத்துல அவர் வந்து எமரால்டு பின்ல வந்தாங்க. இப்போ இந்த மாசம் மோஸ்ட் ப்ராபபிலி he will be in a star emerald pin. யோசிச்சு பாருங்க, எமரால்டு ஆகஸ்ட் மாசம், ஸ்டார் எமரால்டு பின் இந்த மார்ச் மாசம், செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச், கிட்டத்தட்ட 7 months எமரால்டுல இருந்து ஸ்டார் எமரால்டு வருதுக்கு. யோசிச்சு பாருங்க, அச்சீவ்மெண்ட் லெவல் நீங்க யோசிச்சு பாருங்க. தட் இஸ் த திங். அது 100% கன்ஃபார்ம் இல்லை, பட் மோஸ்ட் ப்ராபபிலி இந்த மாசம் இல்லைன்னா பை வித்தின் 2 months 100% he will be in a star emerald pin level. ஸோ எந்த மாதிரி இருந்த ஒரு மனிதர் வந்து எந்த லெவலுக்கு மாறி இருக்காங்க. ஈவன் he don't know how to speak. அவருக்கு கரெக்டா வந்து அவருக்கு பயங்கர இது நம்ம ஸ்டாமரிங் இருக்கிற ஆளு, அவர் பேசும், அது பயங்கர ஏஜான ஆளு, அதனால பயங்கர ப்ரெஷர் இருக்கு, பேசும்போதெல்லாம் ப்ரெஷர் ஷூட் அப் ஆயிட்டு அவரு கரெக்டா அவர் சொல்றது ஒண்ணுமே யாருக்குமே புரியாது. ஈவன் நம்ம மூர்த்தி சாரோ சுஜித் சாரோ அப்புறம் அவரோட டவுன்ல இருக்க ஸ்டார் எமரால்டு தான் ஹேமந்த் சார் யாருமே வந்து அவருக்கு பேசுறதுக்கு அவருக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேன். ஏன்னா அவருக்கு பேசும்போது யாருக்குமே ஃபர்ஸ்ட் அவருக்கு அவர் சொல்றது பேசுறது யாருக்குமே புரியாது. செகண்ட் திங், இவரோட ப்ரெஷர் ஷூட் அப் ஆயிட்டு அவர் பயங்கரமா வந்து அவரோட வேர்த்து பயங்கர அவரோட பாடி கண்டிஷன் பயங்கர சேஞ்ச் ஆகும். ஸோ தே வில் நெவர் கிவ் திஸ் மைக் டு நாராயணன். அப்போ வந்து ஈவன் நம்ம டெக்னிக்கல் அச்சீவர்ஸுக்கு மீட்டிங்க்கு கூட ஜஸ்ட் ஒரு மினிட் 2 minutes தான் அவருக்கு மேக்ஸிமம் அவருக்கு டைம் கொடுக்குறது. அதுக்கு மேலே நாராயணன் கிட்ட அவர் பேசுறதுக்கு சொல்லவே இல்லை. ஸோ வித்தவுட் நோயிங் ஹவு டு ஸ்பீக், வித்தவுட் நம்ம பிசிக்கல் கண்டிஷன் மென்டல் கண்டிஷன் ஒண்ணுமே இல்லாத ஒரு நபரை வந்து ஸ்டார் எமரால்டு பின்னுக்கு போக போறாங்க இந்த ஆர்சி பிசினஸ். ஹவு? பிகாஸ் 100% அவரு வந்து அவருக்கு தெரிஞ்ச டெய்லி வந்து மினிமம் ஒரு 20 ஆளாவது வந்து நாராயணேட்டம் வந்து இந்த அவரோட டவுன்லைன் அவர் ஜாயின் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆல்வேஸ் இஸ் யூஸ் டு ஸ்பீக் டு நார்மல் நம்ம ஆளுங்க கிட்ட. மைக்கில் வந்து பேசுறது இல்லை, ஆளுங்க கிட்ட டைரக்ட்லி வந்து ஆர்சிஎம்ல வந்து எனக்கு என்னோட முட்டு வேலி வந்து சரியாக்கி கொடுத்தது இந்த ஆர்சிஎம் பிசினஸ் தான். ஆர்சிஎம் பிசினஸோட பொருள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் 20-25 வருஷமா வந்து எனக்கு இருந்த இந்த முட்டு வேலி, என்னோட ஆர்த்ரைட்டிஸ் போக, என்னோட வாதத்தோட இந்த பிரச்சனை வந்து 100% எனக்கு போனது இந்த ஒரே ஒரு ஆர்சிஎம் பிசினஸ்னால தான். எவ்வளவு ஆளுங்க கிட்ட ஒரு நாள் பேச முடியுமோ அந்த ஆளுங்க கிட்ட எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க டெய்லி. வை? எப்போ நாராயணன்
இருக்குன்னு சொன்னா ஆளுங்களுக்கு வந்து அவரோட டீமுக்கு வந்து எப்பவும் ஒரு ஒரு இது இருக்கு, வேல்யூ இருக்கு. ஏன்னா டெய்லி ஹி இஸ் கிவிங் நியூ is to is downline எல்லா திவசமும் வந்து புது ஜாயினிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். So if a leader is don't know how to speak, ஒரு நல்ல பேச தெரியாத லீடர் ஆனா கூட அவரோட எஃபர்ட், அந்த எஃபர்ட் லெவலுக்கு வந்து பாராட்டு 100% கொடுத்துதான். because of that only if he is coming to a star emerald achiever this month, it is 100% because of that, அந்த ஒரு டெடிகேஷனால. So what I am telling is that இது எல்லாருக்கும் முடியற விஷயம் தான். நல்லவன பேச தெரிஞ்ச ஆளுக்கு மட்டுமா இது ஒரு ரூபி பின்னில் ஸ்டார் ரூபி பின்னுக்கு வரும் அந்த மாதிரி இல்ல. நல்லவன நமக்கு வந்து கரெக்டா பிசிக்கலி எனக்கு முடியாது, எனக்கு எங்கேயும் போக முடியாத ஆளா இருந்தா கூட உங்களுக்கு பின் லெவலுக்கு வர முடியும். பட் தி திங் இஸ் தட் அது பண்ணணுங்கிற விஷயம் யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் செல்ஃப். நீங்க வந்து எப்படி எல்லாருக்கும் தெரியும் எப்படி நமக்கு நெக்ஸ்ட் பின் லெவலுக்கு போகணும், எப்படி நம்ம பிசினஸ் இம்ப்ரூவ் ஆனுங்கிற விஷயம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் வி ஆர் நாட் டூயிங் தட் ஒன். பட் வி ஆர் ஆல்வேஸ் இன் ஏ கம்ஃபர்ட் ஜோன். நம்ம வந்து நமக்கு நம்ம ஃபேமிலி கூட இருக்கணும், டிராவல் பண்ண முடியாது, எனக்கு வந்து மேக்ஸிமம் டிராவல் பண்ண தூரம் இதுதான், நிறைய எக்ஸ்கியூசஸ் எப்போ நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலி திஸ் இஸ் நாட் த எக்ஸ்கியூசஸ். ஆக்சுவலி திஸ் இஸ் ஏ அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போக முடியாதுங்கிற விஷயம் நீங்க அது சொல்றதுக்கு பதிலாக நீங்க சொல்றது சார் இந்த பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு தெரியாது எனக்கு இருக்கிற பிரச்சனை, அதனாலதான் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும் நம்ம எல்லாரும். ஐ நோ தட் இது நான் இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து 100% இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இட் இஸ் நாட் ஈஸி. கேட்கறது വളരെ ஈஸி தான், இதெல்லாம் நம்ம கேட்கும்போது சூப்பர்னு சொல்றது ஈஸி தான். பட் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா இட் இஸ் நாட் ஈஸி, பட் இட் இஸ் பாசிபிளான விஷயம் தான். இது நம்ம ட்ரை பண்ணா 100% வந்து ரிசல்ட் கிடைக்குங்கிற விஷயத்தில் நாட் அட் ஆல் அ டவுட். 100% யூ வில் கெட் ரிசல்ட். ஸோ அட்லீஸ்ட் ஃப்ரம் த கம்மிங் இயர்ஸ், வரப்போற இந்த 2021 மட்டும் நீங்க என்ன பண்ணணும், இதே மாதிரி ஒரு கொஞ்சம் சேஞ்ச் ஆயிட்டு நீங்க ஒர்க் செய்தா 100% maximum. Once again I am telling you, the first and foremost thing is utilize this Zoom platform. இந்த Zoom platform வந்து நீங்க மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணுங்க. இதே ஒரு Zoom platform தான் உங்களை எல்லாருக்கும் வந்து பெரிய லெவலுக்கு பிசினஸ் கொண்டு போறதுக்கு இருக்கிற ഏറ്റവും பெரிய வாய்ப்பு இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இதுதான், இந்த Zoom platform. இது மட்டும் நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணா போதும், எல்லா ஆளுங்களுக்கும் வந்து அச்சீவ்மெண்ட் 100% கேரண்டி. 100% டைம்ல டோன்ட் கோ ஃபார் எனிவேர், ஜஸ்ட் யூட்டிலைஸ் திஸ் Zoom platform. எப்பவும் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், இப்போ எனக்கு கொஞ்சம் கூடி பிடிச்சது பிசிக்கல் மீட்டிங் தான், அங்க அந்த மாதிரி சொல்ற ஆளுங்க இருக்கும். எனக்கு கொஞ்சம் கூடி சார் அந்த டைம்ல வந்து நான் வந்து ஒரு டெக்னிக்கல் மீட்டிங் போயிடுச்சு, ஐ மீன் ஒரு லீடர்ஸ் மீட்டிங் நான் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சொல்ற நிறைய லீடர்ஸ் எனக்கு தெரியும். அவர் அந்த டைம்ல எனக்கு வேற மீட்டிங் இருக்கு சொல்றாங்க. உங்களுக்கு அந்த மீட்டிங் ப்ரையாரிட்டின்னு சொன்னா இந்த மீட்டிங்கும் ப்ரையாரிட்டி தான், Zoom மீட்டிங். பிகாஸ் இங்கேயும் நமக்கு சொல்றது வந்து 100% நமக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் தான் இங்க சொல்லிட்டே இருக்கிறது. ஸோ இந்த 2 மணி டைம் மட்டும் நீங்க மாற்றி வச்சு இந்த Zoom மீட்டிங் நீங்க அட்டென்ட் பண்ணுங்க. எஸ்பெஷலி நம்ம நியூட்ரி சார், நம்ம சுரேஷ் சார் இல்ல, நம்ம வந்து அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுத்துதான் ஆகணும். எவ்ரி வீக் இஸ் கமிங் அண்ட் கிவிங் எஜுகேஷன் டு அஸ். அவருக்கு தெரியாத, அவருக்கு தமிழ் தெரியாது, அவர் இங்கிலீஷ்ல வந்து அவர் நமக்காக எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ப்ளீஸ் ஜஸ்ட் அவருக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்துதான் ஆகணும். அவருக்கு வேற ஒரு வேலையும் இல்லாதனால அவர் இங்க வரல. he is not getting anything for giving this meeting. இந்த மாதிரி மீட்டிங் தந்தா அவர் வந்து நம்ம இது എന്താ പറയാ എന്റെ ലൈനിൽ വരുന്ന ആളൊന്നും അല്ല സുരേഷ് സാർ. ഈസ് നോട്ട് കമ്മിങ് അണ്ടർ മൈ ലൈൻ. he is not going to get any business if you all achieve laptop target. நீங்க எல்லாம் லேப்டாப் டார்கெட் அச்சீவ் பண்ணா அவருக்கு ஒண்ணுமே கிடைக்க போறது இல்லை. பட் he is dedicating, அவரோட டெடிகேஷன் பவர் நீங்க பார்க்கணும். அவர் வந்து இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எப்படி எவ்வளவு 10 பேர் இருந்தாலும் 30 பேர் இருந்தாலும் 50 பேர் இருந்தாலும் ஒரே எனர்ஜி லெவல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து மீட்டிங் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ யூ ஆல் ஹேவ் டு கிவ் சம் ரெஸ்பெக்ட் டு ஹிம். எப்படி நம்ம ரெஸ்பெக்ட் காணிக்கணும், நம்ம வந்து மேக்சிமம் ஆளுங்களை இந்த Zoom பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வந்து தான் நம்ம ரெஸ்பெக்ட் காணிக்கணும். வேறொரு விஷயம், நமக்கு இருக்கிற பிக்கப் சென்டர்ஸ் அண்ட் வண்டர்வர்ல்ட் ஓனர்ஸ், டிஸ்பிளே வால் ஓனர்ஸ், நம்ம எல்லாரும் வந்து 100% நம்ம பொருள் கரெக்டா நமக்கு ப்ரொமோட் பண்ணோம்னா, நமக்கு வந்து பொருளை பற்றி ஆஃபரை பற்றி தெரியணும்னா மேக்ஸிமம் டைம் வி ஹேவ் டு அட்டெண்ட் திஸ் மீட்டிங். நமக்கு வந்து எவ்வளோ லீடர்ஸுக்கு இப்போ கரெக்டா, இப்போ நிறைய லீடர்ஸ் டெக்னிக்கல் அச்சீவர்ஸ் இருக்கு, நமக்கு வந்து ராயல்டி அச்சீவர்ஸ் இருக்கு, ஒயிட் லெவல் அச்சீவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எத்தனை பேருக்கு 100% கரெக்டா வந்து நம்ம ஆர்சிஎம்ல இப்போ இருக்கிற எல்லா ஆஃபர்ஸை பற்றியும் பேச முடியும்? எவ்வளவு பேருக்கு முடியும்? எத்தனை பேருக்கு முடியும் கரெக்டா வந்து இதுவரை ஆர்சிஎம்ல இருக்கிற எல்லா ஈவன் வேணும்னா அந்த சைடு பார்த்து கூட சொல்லலாம். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் இந்த கரெக்டா வந்து எனக்கு பேச முடியும் சார், எனக்கு தெரியும் ஆர்சிஎம்ல இருக்கிற எல்லா நம்ம இதை பற்றிட்டும் ஆஃபீஸை பற்றி எனக்கு தெரியும் சொல்ல முடியும்? எத்தனை பேர் இருக்கு? வெரி ஃபியூ. ஐ நோ, വളരെ கொஞ்சம் ஆளுங்களுக்கு மட்டும்தான் இந்த இதை பற்றி தெரியும் நமக்கு. பட்
how, yes, at least one Pichai Kumar sir raised the hand. All thank you so much Pichai Kumar sir. All the best, all the best. அதுதான் இந்த ஸ்பிரிட் தான் எனக்கு வேணும். See, this is the spirit, this is the real leadership. இதுதான் நம்ம ஸ்பிரிட்னு சொல்றது. 100% at least he okay, right, now the hands are rising. Very good, very good, very good. அதுதான் சார் இதுதான் சொல்றது. நிறைய ஆளுங்களுக்கு கான்ஃபிடென்ட்லி வந்து எஸ் வெரி குட் சார், அந்த மாதிரி வரட்டும். நிறைய ஆளுங்களுக்கு கான்ஃபிடென்ட்லி வந்து எஸ் எனக்கு பேச தெரியும், எனக்கு தெரியும் இந்த ஆஃபரை பற்றிட்டு சொல்றதுக்கு கூட ஆளுங்க இல்லை. தட் இஸ் த திங். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து பிச்சைக்குமார் சார், நம்ம அண்ணாதுரை சார் எல்லாரும் வந்து கை ஏற்றிருக்காங்க. பட் எவ்வளவு ஆளுங்களுக்கு வந்து இந்த ஆஃபரை பற்றி நீங்க சொல்லி கொடுத்துருக்க, தட் இஸ் அனதர் கொஸ்டின். உங்களுக்கு தெரிஞ்சதால ஒண்ணுமே இங்க ஒண்ணுமே ஆக போறது இல்லை. இப்ப காமராஜ் சார் ஜூம் மீட்டிங் பண்றாங்க. காமராஜ் சார்னால இந்த பிசினஸ் வந்து எப்படி சொல்ல முடியும்? நீங்க காமராஜ் சாரோட டீம்ல இருக்கிற ஒவ்வொரு ஆளுங்களும் கரெக்டா வந்து இந்த பிசினஸ் வந்து கொண்டு போய் அவருடைய டவுன்லைன்ல சேர்த்தாதான் காமராஜ் சாருக்கு பிசினஸ் வரும், எனக்கும் பிசினஸ் வரும், நம்ம சுஜித் சாருக்கும், மூர்த்தி சாருக்கும், கோபகுமார் சாருக்கும், பட் சாருக்கும், அங்க மேல இருக்கிற பிசிஜிக்கு வேற பிசினஸ் வரணும்னா நம்ம டீம்ல இருக்கிற ஒவ்வொரு ஆளுங்களும் வந்து கரெக்டா இந்த பிசினஸை பற்றி தெரியணும், இந்த ஆஃபரை பற்றி தெரியணும். அதுக்காக நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும். ஆல்வேஸ் ஐ ரிக்வெஸ்ட் ஆல் த லீடர்ஸ், இந்த 2021ல இருந்து இந்த நெக்ஸ்ட் வரப்போற டேல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க தமிழ். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னோட தமிழ் எந்த மாதிரி இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு நல்லொரு மெசேஜ் எனக்கு போடுறதுக்கு கரெக்டான தமிழ் எந்த கையில் இல்லை. என்னோட தமிழ் இதே மாதிரி தான். இட் வில் 100% within 1 to 2 years definitely my Tamil will be better than your Tamil. That அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்கு. பட் ஆனா கூட நான் சொல்றேன், இப்ப இருக்கிற நிலைமையில வந்து எனக்கு தமிழ்ல வந்து டைப் பண்ண தெரியாது. என்னோட வாய்ஸ் கூட கரெக்டா அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பாஸ் ஆனாலும் அந்த மோட்டிவேஷன் அதுல இருக்காது. பட் நீங்க லீடர்ஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல தமிழ் பேசுற லீடர்ஸ் தான் நீங்க எல்லாரும் வந்து இந்த ஆஃபர்ஸை பற்றிட்டு என்ன பண்ணணும், ஒரு தமிழ்ல வந்து கரெக்டா இந்த ஆஃபரை பற்றி நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க எல்லாருக்கும். எவ்ரிபடி கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். எப்போ வந்து நான் இந்த இங்கிலீஷ், மலையாளம், தமிழ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பேசிட்டு அவருக்கு புரிய வைக்கிறதும், நல்ல கரெக்டான தமிழ் நீங்க சொல்லி அவருக்கு புரிய வைக்கிறதும் தமிழ் பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கு. டெய்லி நம்ம காமராஜ் சார் பண்ற மாதிரி ஒரு வாய்ஸ் மெசேஜ், ஈவன் இந்த காமராஜ் சாரோட வாய்ஸ் மெசேஜ் கூட நிறைய டைம் இந்த ஆஃபர்ஸை பற்றியெல்லாம் இருக்கு. பட் தட் இஸ் நாட் அன் எக்ஸ்க்ளூசிவ் மெசேஜ் ஃபார் ஆஃபர்ஸ். அது ஆஃபர்ஸுக்கான மெசேஜ் இல்லை. அது வந்து மேபி ஸ்டார்டிங்ல ஆஃபர்ஸ் இருக்கும், இல்லைன்னா லாஸ்ட் ஆஃபர்ஸ் இருக்கும், இல்லைன்னா நடுவில் ஆஃபர்ஸ் இருக்கும். அப்ப அதனால வந்து எல்லா ஆளுங்க அந்த ஆஃபர்ஸுக்கான அந்த மெசேஜ் எல்லாரும் கேட்கணும்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஓன்லி ஃபார் ஆஃபர்ஸ், இல்லைன்னா ஓன்லி ஃபார் ஒரே ஒரு இப்போ நம்ம நியூட்ரிஷன் கோர்ஸுக்காக, இல்லைன்னா காமர்ஸனோட மீட்டிங் இருந்தால் அதுக்காக, இல்லைன்னா இப்போ நாளை ரஞ்சித் சாரோட இந்த ரூபி ரஞ்சித் சாரோட ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அந்த ப்ரோக்ராம் சார் வந்து ஆல்ரெடி லாஸ்ட் ப்ரோக்ராம்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அப்போ இஃப் யூ வாண்ட் டு டேக் தட் ஆப்பர்ச்சுனிட்டி, ப்ளீஸ் கம் அண்ட் அட்டெண்ட் தட் மீட்டிங். ஸோ இது ஆக்சுவலி வந்து எனக்காக இல்லை. If you are giving that message, அந்த மாதிரி மெசேஜ் சொல்லும்போது அந்த மெசேஜ் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே வந்து உங்களோட கண்டென்ட் தான் இருக்கும். பட் நீங்க வந்து உங்களோட டீமுக்கு என்ன கொடுக்கறதுக்கு உங்களுக்கு உங்களோட மனசு இருக்கும், அது மட்டும் நீங்க சொல்லுங்க. யூட்டிலைஸ் மை நேம். நாளை ரஞ்சித் சார் வர்றாங்க, ஸோ he want to talk to you like this. இந்த விஷயங்கள் அவருக்கு பேசணும்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. அதுல வந்து அவர் ஆஃபீஸ் பற்றி சொல்ல போறாங்க, ஆஃபீஸ் இப்ப நடக்கிற ஆஃபீஸ் தான், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல முடியும். பட் I don't think that lot many leaders are doing that. அந்த மாதிரி பண்ற லீடர்ஸ் பயங்கர கம்மி தான் இருக்காங்க. ஏன்னா கரெக்டா வந்து இது எப்பவும் கேட்டா மட்டும்தான் ஆளுங்களோட பிரெயின்ல இது ஃபீட் ஆகும். வித்தவுட் டாக்கிங் அபவுட் தீஸ் ஆஃபர்ஸ், டாக்கிங் அபவுட் அவர் கம்பெனி, டாக்கிங் அபவுட் நம்ம ப்ரொஃபைல் எல்லாத்தையும் பற்றி நீங்க பேசினா மட்டும்தான் ஆளுங்களுக்கு புரியும். ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு ஸ்பீக். ஏதாவது நீங்க பேசிக்கிட்டே இருங்க எப்பவும். அது நமக்கு அதுக்காக ரஞ்சித் வரணும், இல்லைன்னா வந்து நம்ம இவரை சுஜித் வரணும், சிஆர்என் மூர்த்தி, டைமண்ட், இந்த மாதிரி ஆளுங்க வந்தாதான் இந்த மாதிரி மீட்டிங் கிடைக்கும். அந்த மாதிரி ஒன்றும் இல்லை சார். யூ கேன் ஆல்சோ டூ லைக் தட். நீங்க உங்களோட சைடு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது உங்களோட சைட்ல இருந்து தான். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ். இன்னும் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மார்ச் மாசத்துல வந்து நமக்கு வந்து பெரிய வெற்றிகள் நமக்கு எல்லாருக்கும் அடிக்கணும், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எப்பவும் வந்து நமக்கு ஒரு பின்லெவலில் நம்ம பார்த்து நமக்கு ஒர்க் பண்ணும்போது 100% நமக்கு எல்லாருக்கும் தெரியணும் அந்த கேப் ஃபில் பண்றதுக்காக நமக்கு என்ன பண்ணணுங்கிற விஷயம். we have still time. நமக்கு இனியும் டைம் இருக்கு. இந்த டைம்ல கூட கரெக்டா நீங்க ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணா
வித்தவுட் எனி டிலே, வித்தவுட் யாருமே உங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. 100% எல்லா ஆளுங்களுக்கும் வெற்றி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இனியும் இருக்கு. பிகாஸ் வி ஹாவ் த ப்ராடக்ட் ரேஞ்ச் லைக் தட். நம்ம கையில இருக்கிற இவ்வளோ எக்கனாமிக்கான இவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் இந்த உலகத்துல வேற ஒரு டைரக்ஷன் கம்பெனிக்கும் இல்லை. அது மட்டும் இல்லை, நமக்கு வந்து இப்போ வாய்ப்புனா பெரிய வாய்ப்பு. നമുക്ക് പെയിന്റ് இருக்காங்க, ഏറ്റവും കൂടുതൽ നമുക്ക് ബിസിനസ് വോളിയം തരുന്ന പെയിന്റ് நம்ம கையில இருக்கு. ഏറ്റവും அதிக ஆளுங்க யூஸ் பண்ற அரிசி நம்ம கையில இருக்கு, அரி நம்ம கையில இருக்கு. நமக்கு வந்து கம்பெனி மீட்டிங்ஸ் சொல்லிட்டு எல்லா மீட்டிங்ஸும் 100% கிடைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஈவன் வி ஹாவ் ஹர்தர் சஞ்சீவனி டீம், வி ஹாவ் குட் டோட் டீம், வி ஹாவ் நியூட்ரிசார்ஜ் டீம், ஆல் மீட்டிங்ஸ் வி ஆர் கெட்டிங். ஸோ இந்த மாதிரி எல்லா வாய்ப்பும் நமக்கு இருக்கு. ஈவன் சவுத் இந்தியாவில் ரெண்டாவது ஒரு நம்ம ஒரு வண்டர் வேர்ல்டு, செகண்ட் வண்டர் வேர்ல்டு ஓப்பன் இன் கேரளா. 100% இந்த 2021 முடியறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலும் கிட்டத்தட்ட 2 வண்டர் வேர்ல்டு வரும்னு நான் நினைக்கிறேன். வி ஆர் ஆன் ப்ராசஸ் ஆன் தட். ஆல்ரெடி வந்து தமிழ்நாட்டில் சிவகாசியில் ஒரு புது டெப்போ வந்திருக்காங்க. நிறைய புது விஷயங்கள் நமக்கு ஆல்ரெடி நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ யூட்டிலைஸ் ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் யூ கேன் அச்சீவ் யுவர் 100% டார்கெட் வித்தின் இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் டைம். இந்த கொஞ்சம் டைம் மட்டும் போதும். எத்தனை ஹவர்ஸ் இருக்குன்னு பாருங்க. அந்த எல்லா ஹவர்ஸும் வந்து ஈவன் போன்ல நீங்க எல்லாருக்கிட்ட பேசினா கூட எல்லாருக்கும் பெரிய வெற்றி அடிக்க முடியும். ஸோ இந்த 2020 மாதிரி இல்லைன்னா அதுக்கு மேல ஒரு வருஷம் இந்த 2021 ஆகட்டும்னு எல்லாருக்கும் விஷ் பண்ணிட்டு இந்த நியூ இயர் செலிப்ரேஷன், இந்த not even anniversary celebration of our Zoom meeting, I am closing this chapter of mine. ഒരു പുതു ചാപ്റ്ററുമായിട്ട് നമുക്ക് 2020 ഏപ്രിൽ മാസത്തിൽ again I will come. Okay, so wish you all the best. Thank you so much. JRCM sir. Thank you sir. Thank you.